ஹலோ ஃபியூச்சர் ஆஃபீஸர்ஸ், வெல்கம் டு ஃபிர்தௌஸ் அகாடமி. நம்ம வந்து கம்பேரிசன் அப்படின்ற ஒரு டாபிக் வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து சிலபஸில் எங்கே கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 2A மெயின்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பசில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. அந்த பசில்ஸ்க்கு கீழே தான் நம்ம வந்து ஆல்ரெடி என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் பார்த்துருந்தோம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ல 3 வீடியோஸ் நினைக்கிறேன். ஸோ 2.5 hours கிட்ட வரும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கம்ப்ளீட்டாக நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். அதில் PYQ அண்ட் UPSC கொஸ்டின்ஸ், ஸோ இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். சரியா? அதே மாதிரி இந்த கம்பேரிசன் டாபிக்மே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோ நம்ம வந்து போட்டுருக்குறோம். இந்த பார்ட் 1 வீடியோவில் இந்த கம்பேரிசன் அப்படின்ற சாப்டரை எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும், என்ன மாதிரி வந்து கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற பேசிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு, பேசிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு ஒரு சில சம்ஸ் வந்து சால்வ் பண்ணியிருந்தோம். அண்ட் இப்போதான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ் தான் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு முன்னாடி குரூப் 2A மெயின்ஸ் அந்த ரீசனிங் டாபிக்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா டைஸ் அண்ட் கியூப்ஸ், டைரக்ஷன் சென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். ஸோ அந்த வீடியோஸ்லாம் வந்து பார்க்காதவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ரீசனிங் டாபிக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஆப்டிடியூட்ல வந்து ஒரு சில டாபிக்ஸ்லாம் போட்டிருந்தோம். ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், பர்சன்டேஜ், ப்ராஃபிட் லாஸ், இந்த மாதிரி ஆப்டிடியூட்லையுமே நம்ம வந்து டாபிக்ஸ்லாம் போட்டிருந்தோம். நம்பர் சிஸ்டம் பேஸ் பண்ணி போட்டிருந்தோம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் வந்து பார்க்காதவங்க இப்போதான் நீங்கள் வந்து புதுசாக அந்த சேனலை வந்து பார்க்க ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா அதையுமே வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரிலிம்ஸ் ஓரியன்டாக இருக்கும். ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் அந்த ஆப்டிடியூட் வரப்போகுது. அண்ட் ரீசனிங் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்க்கும் 15 கொஸ்டின்ஸ் வந்து வரும். அண்ட் மெயின்ஸ்க்கும் உங்களுக்கு வந்து 50 கொஸ்டின்ஸ் வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல 50 கொஸ்டின்ஸ் வந்து வரப்போகுது. ஸோ ரீசனிங் பார்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ உங்களுக்கு ரிப்பீட்டட் ப்ராக்டிஸ் அப்படின்றது ரீசனிங் பொறுத்த வரைக்கும் வேண்டும். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இந்த சம்குள்ள போகலாம். இந்த சம்ல என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரீத்தி ஸ்கோர்டு மோர் தென் ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா? பிரீத்தி ஸ்கோர்டு மோர் தென் ராகுல் அப்படின்னா பிரீத்தி அப்படின்றவங்க ராகுலை விட அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்படின்னா கம்பேரிசன் பொறுத்த வரைக்கும் யார் அதிகம் யார் பெருசு அப்படின்றத தான் கம்பேர் பண்ண போறோம். ஸோ பிரீத்தி தான் அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ கிரேட்டர் தேன் அப்படின்ற சிம்பிள் நம்ம வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, யமுனா ஸ்கோர்டு ஆஸ் மச் ஆஸ் திவ்யா. ஆஸ் மச் ஆஸ் அப்படின்னா திவ்யா எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கிறாளோ அவ்வளோ ஸ்கோர் வந்து யாரும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா யமுனாவும் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இப்போ திவ்யா 10 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கானா யமுனாவும் 10 மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கிறா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ ஈக்குவல் டு அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட், லோகிதா ஸ்கோர்டு லெஸ் தேன் மஞ்சு. ஸோ லோகிதா ஸ்கோர்டு லெஸ் தேன் மஞ்சு அப்படின்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம், லெஸ் தேன் அப்படின்னா இதான் சிம்பிள். பட் நான் சம் சால்வ் பண்றதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். சம் ஃபுல்லாமே நீங்க ஒரே சிம்பிள் தான் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கிரேட்டர் தேன் லெஸ் தேன்ற சிம்பிள்ஸ் மாறி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டா மாற்றி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தேன். எதுக்காக அப்படி யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னா, நமக்கு சிம்பிள் 1 சிம்பிள் 2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அப்ரோச் நான் சொல்லியிருந்தேன். இப்போ இந்த மாதிரி மல்டிபிள் சிம்பிள்ஸ் இருக்கும்போது நமக்கு கன்க்ளூஷன் என்னவா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து ஒரு அப்ரோச் வந்து பார்த்துருந்தோம். அப்போ இந்த மல்டிபிள் சிம்பிள்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி சிம்பிள்ஸா இருந்தாதான் என்னுடைய கன்க்ளூஷனும் அதே சிம்பிள் வரும். சப்போஸ் ஒரு சிம்பிள் மாறி இருக்குது, கிரேட்டர் லெஸர் மாறி இருந்துச்சுன்னா எனக்கு கன்க்ளூஷன் வராது, என்னால கன்க்ளூஷன் சொல்ல முடியாது. அதனால நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா எல்லாத்தையுமே நம்ம வந்து கிரேட்டர் தென் யூஸ் பண்ணா சம் ஃபுல்லாமே கிரேட்டர் தென் மட்டும் யூஸ் பண்ணுங்க, லெஸ் தென் யூஸ் பண்ணா சம் ஃபுல்லாமே லெஸ் தென் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ லோகிதா அண்ட் மஞ்சு பாத்தீங்கன்னா, லோகிதா வந்து லெஸ் தென் மஞ்சு அப்படின்னா இதை நான் எப்படி மாத்தி எழுதலாம், மஞ்சு கிரேட்டர் தென் லோகிதா அப்படின்னு சொல்லலாமா? ஸோ மஞ்சு கிரேட்டர் தேன் லோகிதா, ரெண்டும் வந்து மீனிங் ஒன்று தான். ஸோ அப்போ இது வந்து இது எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ மீனிங் ஒன்று தான், இது கிரேட்டர் தேன் யூஸ் பண்ணுறதுனால இதையும் நம்ம கிரேட்டர் தேன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ எல்லா சம்லையும் மோஸ்ட்டாக கிரேட்டர் தேன் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ அதனால இந்த மாதிரி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட், ராகுல் ஸ்கோர்டு மோர் தேன் யமுனா. ஸோ ராகுல் ஸ்கோர்டு மோர் தேன் யமுனா அப்படின்னா ராகுல் வந்து யமுனாவை விட அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட், மஞ்சு ஸ்கோர்டு லெஸ் தேன் திவ்யா. ஸோ மஞ்சு வந்து லெஸ் தேன் திவ்யா அப்படின்னா அப்பவே நம்ம என்ன பண்ணிடணும், திவ்யா கிரேட்டர் தேன் மஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்பவே எழுதிடணும். ஓகேவா? ஸோ ஹூ ஸ்கோர் த லோயஸ்ட் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இப்போ இதில் கொடுத்துருக்கிறத வச்சு நம்ம வந்து அரேஞ்ச் பண்ண போறோம். இங்க வேணா எழுதிக்கலாம். சரியா? மஞ்சு கிரேட்டர் தேன் லோகிதா. ஃபைனல் கன்க்ளூஷன் எழுதுறதுக்கு எனக்கு வந்து ஸ்பேஸ் வேணும் இல்லையா? ஸோ அதனால இங்க எழுதுறேன்.
அதே மாதிரி திவ்யா greater than மஞ்சு. ஸோ நமக்கு கொஸ்டின்ல வந்து 5 டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 டிஃப்ரெண்ட் கம்பேரிசன்ஸ் வந்து நான் எடுத்திருக்கிறேன் தனித்தனியா. இதை வந்து ஒரே கம்பேரிசனா ஒரே அரேஞ்ச்மெண்ட்டா நான் வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்கிற ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பிரீத்தி greater than ராகுல்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ராகுல பேஸ் பண்ணி வேற ஏதாவது கம்பேரிசன் இருக்குது அப்படிங்க இது எழுதிட்டேன். ஸோ அதை விட்டுறணும். ராகுல்ல பேஸ் பண்ணி ஏதாவது கம்பேரிசன் இருக்கான்னு பார்த்தா ராகுல் greater than யமுனான்னு இருக்குது. ஸோ இப்போ ராகுல் greater than யமுனா அப்படின்னு நான் இங்க எழுதிட்டேன். இப்போ யமுனாவை பேஸ் பண்ணி ஏதாவது ஈக்குவேஷன் இருக்குதான்னு பார்த்தா இது எழுதியாச்சு. ஸோ டிக் பண்ணியாச்சு. யமுனா இஸ் ஈக்குவல் டு திவ்யா அப்படின்னா யமுனாவும் திவ்யாவும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம ஈக்குவல் போட்டாச்சு. அண்ட் திவ்யாவை பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதான்னு பார்த்தா திவ்யாவை பேஸ் பண்ணி திவ்யா வந்து greater than மஞ்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதையும் எழுதியாச்சு. அண்ட் மஞ்சுவை பேஸ் பண்ணி ஏதாவது கம்பேரிசன் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க மஞ்சு greater than லோகிதான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மஞ்சு greater than லோகிதா அப்படின்னு சொல்லிட்டு எழுதியாச்சு. ஸோ அப்போ மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னா 1 2 3 4 5 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ 6 பேர்ல யார் வந்து who scored the லோயஸ்ட், ஸோ கம்மியான ஸ்கோர் யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பார்த்தோன்னே உங்களால சொல்லிட முடியும் லோகிதா அப்படின்னு தானே. யாரு ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா பிரீத்தி தான் அந்த ஹையஸ்டா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ மிடில் யார் இருக்கிறா இல்ல எந்த 2 பேருடைய மார்க் வந்து சேமா இருக்குது ஈக்குவலா இருக்குது அப்படின்னு கேட்டா யமுனாவும் திவ்யாவும் சேமா இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் நம்மளோட டாஸ்கா இருக்கும். அதை பேஸ் பண்ணி அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால ஈஸியா வந்து சால்வ் பண்ணிட முடியும். சரியா? ஸோ அப்போ லோகிதா தான் வந்து லீஸ்ட் ஸ்கோர் அப்படின்னா இங்க லோகிதான்ற ஆப்ஷனே இல்லை. ஸோ நன் ஆஃப் தீஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சரா இருக்கும். கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் among 5 boys, ஸோ 5 பாய்ஸ்க்கு நடுவில் வந்து கம்பேர் பண்றாங்க. வசந்த் இஸ் taller than மனோகர். ஸோ வசந்த் இஸ் taller than மனோகர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. பட் நாட் as tall as ராஜ். பட் அப்படின்றது யாரை குறிக்கும்? பட் அண்டு இஸ் இது எல்லாமே வந்து இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வசந்தை தான் வந்து குறிக்கும். ஸோ வசந்த் வந்து மனோகரை விட டாலா இருக்கிறான். ஆனா வந்து நாட் as tall as ராஜு அப்படின்னா ராஜு அளவுக்கு டால் கிடையாது. ஸோ இப்போ ராஜு விட கம்மியா தான் டாலா இருக்கிறான். ஸோ இப்போ ராஜு வந்து வசந்தை விட அதிகமான டாலா இருப்பான். ஸோ டாலரா இருப்பான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். புரியுதா? வசந்த் வந்து மனோகரை விட டாலா இருக்கிறான். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ரெண்டாவது பட் நாட் as tall as அப்படின்னா யாரு வந்து ராஜு கூட கம்பேர் பண்றாங்கன்னா வசந்த் தான் ராஜு கூட கம்பேர் பண்றாங்க. வசந்த் வந்து ராஜு அளவுக்கு as tall as கிடையாது. அப்படின்னா அவனை விட கம்மியா தான் இருக்கணும். ஸோ அப்ப வசந்த் வந்து லெஸ் தேன் ராஜுவா தான் இருக்கணும். அதை தான் நான் எப்படி எழுதிட்டேன், இப்படி ரிவர்ஸ்ல மாத்தி ராஜு greater than வசந்த்னு எழுதியிருக்கிறேன். நெக்ஸ்ட் ஜெயந்த் இஸ் taller than டுட்டா இல்ல டட்டா. சரியா? ஜெயந்த் இஸ் taller than டட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் ஷார்ட்டர் தேன் மனோகர். அப்போ பட் அப்படின்றது யாரை குறிக்கும்? இந்த ஜெயந்தை தான் குறிக்கும். ஜெயந்த்ன்றவன் யாரை விட ஷார்ட்டரா இருக்கிறான்? மனோகரை விட ஷார்ட்டரா இருக்கிறான். அப்போ மனோகர் greater than ஜெயந்த் greater than டுட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ஈக்குவேஷன் வந்து நம்ம எழுதுறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ இதை பார்த்தோன்னே நீங்க ஈஸியா மெர்ஜ் பண்ணிடுவீங்க. ஸோ ஆர் greater than வி greater than இந்த எம் ரெண்டையும் ஒன்னா ஆக்கிடுறோம். ஸோ எம் greater than ஜெயந்த் greater than டட்டா. ஸோ 5 பாய்ஸ் வந்துட்டாங்களா? ஸோ 5 பாய்ஸ்க்கு நடுவில் கம்பேரிசன் எடுத்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டோம். ஸோ ஹூ இஸ் த டாலஸ்ட் இந்த குரூப்? இந்த குரூப்ல யார் டாலஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆர்னா யாரு? ராஜு தான் வந்து ஆர். ஸோ அப்போ ராஜு தான் வந்து டாலஸ்ட். சரியா? ஸோ வீணா வசந்த் யமுனா மனோகர் ஜெயந்த் டட்டா. ஸோ நீங்க ஃபுல் நேம் எழுதுறதுக்கு வந்துட்டு டைம் எடுக்கும். அதனால வந்து இந்த மாதிரி தனித்தனி லெட்டர்ஸ் மாதிரி எழுதிக்கோங்க. இல்லைன்னா இப்போ ராஜு ராகுல் அப்படின்னு சொல்லிட்டு 2 கொடுத்துருக்காங்கன்னா அதை டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி ஆர்ஜே இல்லை ஆர்ஏஜே ஆர்ஏஹெச் அப்படின்ற மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ற மாதிரி ஷார்ட்டா உங்களுக்கு புரியணும். இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா நீங்க ஒரு டைம் எழுதிட்டு அதை ரீவொர்க் பண்ற மாதிரி பண்ணிடக்கூடாது. இப்போ ஆறு விஜே திரும்ப ஆறுன்னு போட்டுட்டு இந்த ஆர் யாரு இந்த ஆர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாத மாதிரி கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துடக்கூடாது. ஸோ அப்போ அதுக்கு ஒரு நீங்க ரீவொர்க் பண்ற மாதிரி ஆயிடக்கூடாது எக்ஸாம் ஹாலில். ஸோ அதுக்காக நீங்க டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் டைம் எழுதும் போதே தெளிவா எழுதிருங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் அமாங் ஏபிசிடி. சரியா? 4 பேர் இருக்கிறாங்க. ஏபி சி அண்ட் டி. பி இஸ் ஹெவியர் தேன் ஏ. ஸோ ஹெவியர்னா வெயிட் கம்பேர் பண்றாங்க. பி இஸ் ஹெவியர் தேன் ஏ அண்ட் ஏ அண்ட் சி. சரியா? பி இஸ் ஹெவியர் தேன் ஏ அண்ட் சி. ஏயும் சியும் கம்பேர் பண்ணும்போது பி வந்து ஹெவியரா இருக்கிறாங்க அப்படின்னா
பி கிரேட்டர் தேன் ஏ, பி கிரேட்டர் தேன் சி. இப்போ ஏக்கும் சிக்கும் நடுவில் யார் பெருசு யார் சிறுசுன்றது தெரியல. ஸோ அதனால நான் இப்படி வச்சுக்கிறேன். பட் சி இஸ் டாலர் தேன் ஹிம். ஸோ இதில் ரெண்டு விஷயத்த வந்து கம்பேர் பண்ணுறாங்க. ஒன்று வந்து ஹெவியர் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறாங்க. இன்னொன்று டால்னு சொல்லிட்டு ஹைட்டை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ நம்ம ரெண்டு இதாக வந்து எடுத்துக்கலாம். சரியா? ஸோ வெயிட் அண்டு ஹைட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ரெண்டு இதாக பிரிச்சுக்கலாம். வெயிட்டை பொறுத்த வரைக்கும் பி வந்து கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி கிரேட்டர் தேன் சி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இதை வச்சு. ரெண்டாவது பட் சி இஸ் டாலர் தேன் ஹிம் அப்படின்னா யாரை விட அந்த ஹிம்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா இந்த பட்டுன்றது இந்த பி தான் குறிக்கும். சரியா? அப்போ சி இஸ் டாலர் தேன் ஹிம்னா சி இஸ் டாலர் தேன் பி. சரியா? ஸோ சி வந்து ரொம்ப ஹைட்டா இருக்கிறான், பட் பி தான் ரொம்ப வெயிட்டா இருக்கிறான், அந்த மாதிரி அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் டி இஸ் நாட் ஆஸ் டால் அஸ் சி. ஸோ டி வந்து நாட் ஆஸ் டால் அஸ் சி அப்படின்னா டி வந்து சி விட கம்மியான ஹைட்ல தான் இருக்கிறான். ஸோ அப்போ சி வந்து கிரேட்டர் தேன் டி. சரியா? சி வந்து கிரேட்டர் தேன் டி. ஸோ இது வந்து ஹைட், இது வெயிட். சரியா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் while A is the shortest. A தான் வந்து ஷார்டஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ மொத்தம் 4 பாய்ஸ் இருக்கிறாங்களா? ஸோ சி வந்து பி அண்ட் டி ரெண்டு பேரை காட்டிலும் டாலரா இருக்கிறான். ஸோ அவன் தான் இருக்கிறதுலே டாலஸ்டா இருக்கணும். அண்ட் ஷார்டஸ்ட் யாருன்னா ஏ தான் வந்து ஷார்டஸ்ட்னு சொல்லிட்டாங்க. சரியா? ஸோ அப்போ நடுவில் இந்த பி அண்ட் டி இப்படி வருமா இல்லை டி அண்ட் பின்னு இப்படி வருமானு நமக்கு தெரியல. சரியா? அப்போதைக்கு அரேஞ்ச்மெண்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கிறோம். என்ன அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா சி வந்து இருக்கிறதுலே டாலஸ்ட், ஏ வந்து இருக்கிறதுலே ஷார்டஸ்ட் அப்படின்றத கொடுத்துருக்குறோம். நெக்ஸ்ட் சி இஸ் நாட் ஆஸ் ஹெவி ஆஸ் ஏ அப்படின்னா சி வந்து ஏ அளவுக்கு வெயிட் கிடையாது. அப்படின்னா ஏ விட கம்மியான வெயிட்டா தான் இருக்கணும். அப்போ சி வந்து ஏ விட வெயிட் கம்மியா இருக்கணும் அப்படின்னா ஏ தான் வெயிட் அதிகமா இருப்பான். அப்போ ஏ கிரேட்டர் தேன் சி. புரியுதா? சி இஸ் நாட் ஆஸ் ஹெவி அஸ் ஏ அப்படின்னா ஏ தான் வந்து வெயிட் வந்து அதிகமா இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன பண்றோம்னா பி கிரேட்டர் தேன் ஏசி ரெண்டு பேரை காட்டிலும் பி வந்து கிரேட்டர். சரியா? ஸோ அப்ப இங்க எழுதிக்கிறேன் பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் சி. இப்போ ஏ அண்ட் சில யாரு கிரேட்டர்னு கேட்டீங்கன்னா ஏ தான் கிரேட்டர். ஸோ அப்போ ஏ கிரேட்டர் தேன் சி. ஸோ இந்த 3 அரேஞ்ச்மெண்ட் வச்சு இதை நான் வந்து எழுதிட்டேன். மொத்தம் 4 பாய்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிசிடின்னு. அப்போ டீன்றவன் ஒன்று இங்கே வரணும், இல்லைன்னா இங்கே வரணும். ஸோ அடுத்து க்ளூ ஏதாவது இருக்குதான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, டி இஸ் ஹெவியர் தேன் பி. ஸோ டி வந்து பிஏ காட்டிலும் ஹெவியர் அப்படின்னா பி இங்கே இருக்கிறான், பிஏ காட்டிலும் டி ஹெவியர்னா அப்போ டி தான் வந்து இருக்கிறதுலே வெயிட் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்கிறோம். சரியா? ஸோ இதுதான் வந்து வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். இப்போ ஹைட்டை பொறுத்த வரைக்கும் என்னால் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் பண்ண முடியல. இப்போ நெக்ஸ்ட் க்ளூ பார்க்கலாம். பட் ஷார்ட்டர் தேன் ஹிம். ஸோ பட்டுன்றது யாரை குறிக்கும்? பட்டுன்றது இந்த டியை குறிக்கும். சரியா? இந்த ஹிம்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா இந்த பியை குறிக்கும். ஸோ அப்போ டி வந்து பியை விட வெயிட் ஜாஸ்தி ஆனா ஹைட் கம்மி. சரியா? டி வந்து பியை விட, ஸோ டி வந்து பியை விட வெயிட் ஜாஸ்தி ஆனா ஹைட் கம்மி. ஹைட் கம்மின்னா இப்படி எழுதணுமா? ஸோ அப்ப டி லெஸ் தேன் பி அப்படி எழுதலாம். பி கிரேட்டர் தேன் டி இப்படி எழுதலாமா? சரியா? இதை வந்து ஹைட் பேஸ் பண்ண அரேஞ்ச்மெண்ட், லெஃப்ட் சைட்ல இருக்கிறது வெயிட் பேஸ் பண்ண அரேஞ்ச்மெண்ட். ஸோ இந்த மாதிரி 2 அரேஞ்ச்மெண்ட் பண்ணியாச்சு. இதுல இருந்து அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்க? ஹூ இஸ் த ஹெவியஸ்ட்? ஹெவியஸ்ட் யாரு அப்படின்னா டி தான் வந்து ஹெவியஸ்ட். ஸோ ஹைட்டை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி, இதுதான் வெயிட். ஸோ வெயிட்டை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி, ஹைட்டை பேஸ் பண்ணி கேட்டாலும் சரி, நம்ம வந்து ஈஸியா இந்த 2 அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்மளால ஆன்சர் பண்ணிட முடியும். ஸோ கொஸ்டின் வந்து ஹூ இஸ் த ஹெவியஸ்ட் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ ஹெவியஸ்ட் அப்படின்னா வெயிட் தான். ஸோ வெயிட்ல யார் வந்து கிரேட்டர் இருக்கலே பெருசா இருக்கிறாங்க அப்படின்னா டி தான் வந்து இருக்கலே ஹெவியா இருக்கிறாங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி தான் வந்து முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க. எப்படி? ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் க்ளூ கொடுத்துட்டு அந்த க்ளூ வச்சு நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வரும். இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி 2-3 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ அப்போ ஒரு கொஸ்டினை நம்ம சால்வ் பண்ணா என்னால ஒரு 3 ஆன்சர் இல்லை 4 ஆன்சர் பண்ண முடியும், அந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒரு கொஸ்டினுக்கு நம்ம 1.5 மார்க்ஸ்ன்னு எடுக்கும்போது 6 மார்க் என்னால அந்த ஒரு பர்டிகுலர் 1 மினிட் ஆர் 2 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி நான் இதை சால்வ் பண்ணேன் அப்படின்னா என்னால் வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். அந்த மாதிரி இருந்துச்சு. பட் இப்போ வந்து
அந்த கொஸ்டினுடைய அந்த டஃப்னஸ் உங்களுடைய டைம் வந்து கன்சியூம் பண்றதுக்காக என்ன பண்றாங்கன்னா, நீங்க இந்த மாதிரி ஒரு இதை வந்து சால்வ் பண்ணா உங்களால ஒரு கொஸ்டின் தான் ஆன்சர் பண்ற மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் ஹெட்டு கீழே ஒரு கொஸ்டின் தான் கேட்குறாங்க. சரியா? ஸோ இப்போ அந்த மாதிரி நீங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பார்க்கலாம். அமாங் ஏபிசி டி அண்ட் இ, ஸோ இந்த மாதிரி 5 பேர் இருக்கிறாங்க. இந்த 5 பேர்ல இ இஸ் டாலர் தேன் டி. ஸோ இதுலயும் பாத்தீங்கன்னா டாலு அண்டு வெயிட் இதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. சரியா? போன சம் எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, ஹெவி வெயிட்டை பேஸ் பண்ணியும் ஹைட்டை பேஸ் பண்ணியும் நம்ம 2 அரேஞ்ச்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்துருக்குறாங்க, டாலர் அப்படின்னு சொல்லிட்டு ஹைட்டை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, ஃபேட்டு தின்னு அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டை பேஸ் பண்ணியும் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ஹைட்டை பேஸ் பண்ணியும் அரேஞ்ச்மெண்ட் எழுதணும், வெயிட்டை பேஸ் பண்ணியும் அரேஞ்ச்மெண்ட் வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல 6th 7th 8th 9th இந்த 4 கொஸ்டினுக்கும் என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லணும். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன்ஸ் 10 to 14 அப்படின்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஒரு 6 ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த 6 ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம அந்த க்ளூஸை பேஸ் பண்ணி நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் கொண்டு வர போகிறோம். அந்த ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி 10, 11, 12, 13, 14 அப்படின்ற ஒரு 5 கொஸ்டின்ஸை நம்ம வந்து ஆன்சர் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க, 6 compounds are being tested for possible use in a நியூ ஆன்டி பாய்சன் ஸ்வீட் அண்ட் டெட்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்குறாங்க. சரியா? இது என்னென்னலாம் வந்து நம்ம பெருசா வந்து ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. ஸோ கொடுத்துருக்குற ஏதோ ஒரு காம்பவுண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏதோ ஒரு கெமிக்கல் மாதிரி இது கொடுத்துருக்குறாங்க. அந்த ஒரு கெமிக்கல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வீட்டரா இருக்குதாமா. சில இது வந்து இந்த ஸ்வீட்னஸை பேஸ் பண்ணி கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதனுடைய பாய்சனஸ் அந்த வெனோம் சொல்லக்கூடிய அந்த பாய்சனஸ் எவ்வளோ இருக்குது, பாய்சனஸ் திங் வந்து எவ்வளோ இருக்குது, இது வந்து ரொம்ப டெட்லி, குடிச்ச உடனே செத்துருவீங்க, இல்லை குடிச்சு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் சாவீங்க, அந்த மாதிரி அந்த டெட்லியை பேஸ் பண்ணியும் 2 விதமான கம்பேரிசன் வந்து கொடுத்துருக்குறாங்க. சரியா? ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், ஆனா வந்து அதே சமயம் ரொம்ப வந்து டெட்லியா இருக்கும், இல்லைன்னா ஸ்வீட்னஸ் கம்மியா இருக்கும் ஆனா டெட்லி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுதான் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 6 இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? ஸோ யூ இஸ் ஸ்வீட்டர் தேன் வி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 காம்பவுண்ட் சொல்லிட்டோமா. ஸோ 6 இது வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா யூவி WXYZன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுல ஸ்வீட்னஸ் பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்பேரிசன் கொடுத்துருக்குறாங்க. ஸ்வீட்னஸ் பேஸ் பண்ணி யூ இஸ் ஸ்வீட்டர் தேன் வி அப்படின்னா யூ வந்து கிரேட்டர் தேன் வி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எழுதிட்டோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து அண்ட் மோர் டெட்லி தேன், ஸோ வந்து டெட்லி பேஸ் பண்ணி, ஸோ அதனுடைய டெட்லினஸை பேஸ் பண்ணி கம்பேரிசன். ஸோ 2 கம்பேரிசன் போன சம்ல எப்படி வந்து ஹைட் அண்ட் வெயிட்டை பேஸ் பண்ணி பார்த்தோமோ அதே மாதிரி இங்கேயும் ஸ்வீட் அண்ட் டெட்லி பேஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. யூ இஸ் ஸ்வீட்டர் தேன் வி எழுதியாச்சு. இப்போ டெட்லி பேஸ் பண்ணின்ற போது இங்கே எழுதணும். அண்ட் அப்படின்றது யாரை குறிக்கும், அண்டுனா மறுபடியும் ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும், யூவை தான் குறிக்கும். அண்ட் யூ இஸ் மோர் டெட்லி தேன் இசட் அப்படின்னா யூ வந்து இசட்டை காட்டிலும் டெட்லியா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கம்பேரிசன் எழுதியிருக்கிறோம். 2வது ஸ்டேட்மெண்ட் வி இஸ் ஸ்வீட்டர் தேன் ஒய். ஸோ வி வந்து ஸ்வீட்டர் தேன் ஒய் எழுதியாச்சு. அண்ட் லெஸ் டெட்லி தேன் இசட் அப்படின்னா வி வந்து இசட்டை காட்டிலும் லெஸ் டெட்லி. ஸோ வி வந்து இசட்டை காட்டிலும் லெஸ் டெட்லியா இருக்குது அப்படின்றதான் அர்த்தம். இப்போ இதை நம்ம வந்து எப்படி எழுதிட்டு இருக்கிறோம், எல்லாமே கிரேட்டர் தென் மாதிரி தான் நம்ம வந்து கொண்டு போக போறோம். ஸோ இப்போ வி லெஸ் தேன் இசட்ன்றதை நம்ம எப்படி எழுதலாம், இசட் கிரேட்டர் தேன் வி அப்படின்ற மாதிரி எழுதலாமா? ஸோ அப்ப வி வந்து ஒய்யை காட்டிலும் ஸ்வீட்டா இருக்குது ஆனா இசட்டை காட்டிலும் லெஸ் டெட்லியா இருக்குது. ஸோ அப்ப இசட் தான் வந்து வியை காட்டிலும் அதிகமான டெட்லியா இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். சரியா? ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு. நெக்ஸ்ட் 3வது W இஸ் லெஸ் ஸ்வீட் தேன் எக்ஸ். W வந்து லெஸ் ஸ்வீட் அப்படின்னா எக்ஸ் வந்து அதிகமா இருக்குது. ஸோ அப்ப எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் W. எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் W. அண்ட் லெஸ் டெட்லி அப்படின்னா யாரை குறிக்குது இந்த அண்டுன்றது பாத்தீங்கன்னா W தான் குறிக்குது. அண்ட் W வந்து டெட்லி வந்து எவ்வளவு டெட்லியா இருக்குதுன்னா யூவை காட்டிலும் கம்மியா இருக்குது. ஸோ அப்ப யூ வந்து அதிகமா இருக்கும். ஸோ அப்ப யூ வந்து W காட்டிலும் அதிகமா இருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இஸ் லெஸ் ஸ்வீட். எக்ஸ் வந்து லெஸ் ஸ்வீட்டா இருக்குது
அண்ட் மோர் டெட்லியா இருக்குது. ஸோ இங்க வந்து எக்ஸை பத்தி தான் பேசுறாங்க. யார் கூட கம்பேர் பண்றாங்கன்னா ஒய் கூட கம்பேர் பண்றாங்க. அப்ப எக்ஸ் வந்து லெஸ் ஸ்வீட் அப்படின்னா அப்ப யார் அதிகமான ஸ்வீட்டா இருப்பான்னு கேட்டா ஒய் தான் அதிகமான ஸ்வீட்டா இருப்பாங்க. அப்போ ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ் அண்ட் மோர் டெட்லி தேன் ஒய்னா எக்ஸ் வந்து ஒய்யை காட்டிலும் டெட்லி அதிகமா இருக்குது. ஸோ அப்போ எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய். ஓகேவா? ஸோ சிம்பிள் இங்கிலீஷ்ல தான் இருக்குது. தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொஸ்டின் தமிழ் இல்லை அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. சிம்பிள் இங்கிலீஷ் தான் இருக்குது. ஸோ அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நான் நடத்திட்டு இருக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். சரியா? ஸோ ஒய் இஸ் லெஸ் ஸ்வீட்னா அந்த இனிப்புத்தன்மை வந்து கம்மியா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ ஒய் லெஸ் ஸ்வீட் அண்ட் மோர் டெட்லி தேன் யூ. ஸோ இங்க யார் ரெண்டையும் கம்பேர் பண்றாங்க? ஒய்யையும் யூவையும் கம்பேர் பண்றாங்க. ஒய் வந்து லெஸ் ஸ்வீட்டா இருக்குதான். அப்ப யூ தான் வந்து அதிகமான ஸ்வீட்டா இருக்கும். அப்ப யூ வந்து கிரேட்டர் தேன் ஒய். அதே மாதிரி மோர் டெட்லி. ஸோ யூவையும் ஒய்யையும் கம்பேர் பண்ணும்போது யார் டெட்லி அதிகமா இருக்கா? ஒய் தான் வந்து டெட்லி வந்து அதிகமா இருக்கு. அப்போ ஒய் கிரேட்டர் தேன் யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சு லாஸ்ட் ஒன். இசட் இஸ் ஸ்வீட்டர் தேன் யூ. ஸோ இசட் வந்து யூவை காட்டிலும் ஸ்வீட்டரா இருக்குது. அப்ப இசட் இஸ் ஸ்வீட்டர் தேன் யூ. சரியா? இசட் இஸ் ஸ்வீட்டர் தேன் யூ. நெக்ஸ்ட் அண்ட் லெஸ் டெட்லி தேன் டபிள்யூ. ஸோ இந்த அண்டுன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா இந்த இசட்டை தான் குறிக்கும். இசட் வந்து எப்படி இருக்கிறான்? லெஸ் டெட்லியா இருக்கிறான். ஸோ இசட் வந்து லெஸ் டெட்லினா இசட் வந்து கம்மியா இருக்கிறான். யாரை கம்பேர் பண்ணும்போது? டபிள்யூவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ டபிள்யூ வந்து அதிகமான டெட்லியா வந்து இருக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இப்போ இதுதான் வந்து அரேஞ்ச்மெண்ட். ஸோ இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வர போறோம். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸ்வீட்னஸை பேஸ் பண்ணி அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து எப்படி எழுதலாம்னு பார்ப்போம். ஸோ இந்த கொடுத்துருக்கிற அரேஞ்ச்மெண்ட் அப்படியே எழுதுவோம். யூ கிரேட்டர் தேன் வி. சரியா? அது ஃபர்ஸ்ட் ஒன். யூ கிரேட்டர் தேன் வி. வி கிரேட்டர் தேன் ஒய். அப்போ யூ கிரேட்டர் தேன் வி கிரேட்டர் தேன் ஒய். ஸோ ஒய்யை பேஸ் பண்ணி ஏதாவது வேற அரேஞ்ச்மெண்ட் இருக்கான்னு கேட்டால் இங்கே இருக்குது. ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ். ஸோ இதுவும் முடிஞ்சு. இப்போ எக்ஸை பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதான்னு கேட்டால் எக்ஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூ. நெக்ஸ்ட் வந்து டபிள்யூ பேஸ் பண்ணி ஏதாவது அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்குதான்னு கேட்டா டபிள்யூ பேஸ் பண்ணி எதுவும் இல்லை. ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ஃபைனல் எண்டிங். டபிள்யூ பேஸ் பண்ணி எதுவும் இல்லை. அப்ப இந்த எண்டில் யார் இருக்கா? யூ இருக்கிறாங்க. இப்போ யூவை பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதான்னு கேட்டா யூவை பேஸ் பண்ணி யூ கிரேட்டர் தேன் ஒய் இருக்குது. ஸோ யூ கிரேட்டர் தேன் ஒய் நம்ம ஆல்ரெடி எழுதிட்டோம். அண்ட் இசட் கிரேட்டர் தேன் யூ அப்படின்னு இருக்குதா? ஸோ இசட் வந்து யூவை காட்டிலும் கிரேட்டர் அப்படின்னா இசட் கிரேட்டர் தேன் யூ அப்படின்னு இருக்குது. அப்போ 1 2 3 4 5 6. ஸோ 6 காம்பவுண்ட்ஸ் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? ஸோ அப்போ ஸ்வீட்னஸ் பேஸ் பண்ணி நமக்கு 6 காம்பவுண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ பாருங்க, யூ கிரேட்டர் தேன் வி இதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். அப்புறம் வி கிரேட்டர் தேன் ஒய் இது ரெண்டாவது எழுதணும். அப்புறம் வந்துட்டு ஒய்யை பேஸ் பண்ணி எக்ஸ் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னா ஒய் கிரேட்டர் தேன் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்க ஒன்று இருக்குது. அப்புறம் எக்ஸ் கிரேட்டர் தேன் டபிள்யூன்னு சொல்லிட்டு இங்க இருக்குது. சரியா? நெக்ஸ்ட் டபிள்யூ பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதான்னு நான் தேடி பார்த்தேன். ஒன்று தான் இருந்துச்சு. ஸோ அதோட நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா யூவை பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதான்னு பார்க்கும்போது யூ கிரேட்டர் தேன் ஒய்ன்னு இருந்துச்சு. ஸோ யூ வந்து ஒய்யை விட பெருசா இருக்குது அப்படின்றது ஆல்ரெடி இங்க காமிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? அடுத்து யூ ஏதாவது இருக்கான்னு பார்த்தா இங்க வந்து இசட் வந்து யூவை காட்டணும் பெருசுன்னு சொல்றாங்க. ஸோ அப்போ இசட் வந்து யூவை காட்டணும் பெருசுன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஸ்வீட்னஸை பேஸ் பண்ணி கம்பேரிசன் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து எழுதியாச்சு. சரியா? நெக்ஸ்ட் டெட்லி பேஸ் பண்ணி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம வந்து எழுதணும். ஸோ டெட்லி பேஸ் பண்ணி ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்றது இங்க எப்படி இந்த ஸ்வீட்னஸ் பேஸ் பண்ணி பண்ணுவோம் அதே மாதிரி தான் இங்கேயும் எழுத போறோம். ஸோ இப்போ யூ கிரேட்டர் தேன் Z. So first one U greater than Z. அப்புறம் Z greater than V. அப்புறம் V பேஸ் பண்ணி ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது எதுவும் கிடைக்கல. அப்புறம் U பேஸ் பண்ணி பார்க்கும்போது U greater than W இருக்குது. ஸோ அப்போ U greater than Wனா W இந்த இதுக்கு பின்னாடி என்னமோ வரணும். அப்போ அது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் என்ன இருக்குது? X greater than Y இருக்குது. ஸோ X greater than Y, Y greater than U. ஸோ இந்த U இருக்குதா? இந்த ஃபைனல் யூ இங்க முடியுதா? யூ வந்து இங்க இருக்குது. அப்போ ஓவர்லாப் ஆகுதா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? இங்க ஒய் கிரேட்டர் தேன் யூன்னு எழுதிடலாம். இந்த ஒய்யை காட்டிலும் எது பெருசுன்னு கேட்டா எக்ஸ் வந்து கிரேட்டர் தேன் ஒய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க எழுதிடுறோம். ஸோ இப்போ எக்ஸ் கிரேட்டர் தேன் ஒய் கிரேட்டர் தேன் யூ கிரேட்டர் தேன் இசட் கிரேட்டர் தேன் வி. இப்போ இங்க டபிள்யூ மட்டும் கொண்டு வரணும். இந்த டபிள்யூன்றது
யாரை காட்டிலும் பெருசா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இசட்டை காட்டிலும் பெருசா இருக்குது. அதே மாதிரி யூவை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது. ஸோ டபிள்யூ 2 இடத்துல தான் இருக்குது. யூவை கம்பேர் பண்ணும்போது கம்மியா இருக்குது, இசட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்குது. அப்போ இசட்டுக்கும் யூக்கும் நடுவில் அந்த டபிள்யூ வரணும். அதனால நான் என்ன பண்றேன், இது அப்படியே ஒரு பிளேஸ் நான் தள்ளி டபிள்யூ கிரேட்டர் தென் இசட் கிரேட்டர் தென் வி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறேன். ஏற்கனவே இந்த இடத்துல எதுவுமே இல்லாம இருந்துச்சு, டபிள்யூன்ற இது நான் சொருகவே இல்லை. எப்படி இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் யூ கிரேட்டர் தென் இசட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இசட் கிரேட்டர் தென் வி அப்படின்னு இருந்துச்சு. யூ கிரேட்டர் தென் இசட் கிரேட்டர் தென் வின்னு இருந்துச்சு. இப்போ இந்த டபிள்யூ மட்டும் நம்ம பிளேஸ் பண்ணாம இருந்ததுனால டபிள்யூ செக் பண்ணும்போது யூ கிரேட்டர் தென் டபிள்யூன்னு இருந்துச்சு. ஸோ டபிள்யூ வந்து டபிள்யூவை விட யூ பெருசு, இசட்டை விட டபிள்யூ பெருசு அப்படின்ற போது அப்போ யூ டபிள்யூ இசட் அப்படின்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்திருக்கும். ஸோ அப்போ டெட்லி அரேஞ்ச்மெண்ட் பேஸ் பண்ணி இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைச்சிருக்குது. ஸோ இது ஒன்று இது ஒன்று. இப்போ ஸ்வீட்னஸை பேஸ் பண்ணியும் டெட்லியை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க, அதை நம்ம ஆன்சர் பண்ணணும். விச் இஸ் த மோஸ்ட் டெட்லி, ஸோ இருக்கிறதுலே டெட்லியஸ்ட் எது அப்படின்னு கேட்குறாங்க. இருக்கிறதுலே டெட்லியஸ்ட் எது அப்படின்னா எக்ஸ் தான் வந்து ஆன்சர். சரியா, இருக்கிறதுலே பெருசு டெட்லியில எது பெருசு அப்படின்னா எக்ஸ் தான். சரியா, நீங்க மாத்தி இசட்னு போட்டீங்கன்னா ஆன்சர் தப்பாயிரும். இது ஸ்வீட்னஸ், இது டெட்லி பேஸ் பண்ணது. சரியா, நெக்ஸ்ட் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் போத் ஸ்வீட்டர் அண்ட் மோர் டெட்லி தேன் வி. இப்போ வியை கம்பேர் பண்ணும்போது அப்படின்ற போது இங்க வீன்றது எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஸோ வீன்றது இந்த இடத்துல இருக்குது, அதே மாதிரி இங்க இருக்குது. ஸோ வியை கம்பேர் பண்ணும்போது எது வந்து ஸ்வீட்டராகவும் இருக்கணும் டெட்லியாகவும் இருக்கணும். ஸோ அப்போ ஸ்வீட்டரா இருக்கிறது என்னது, இசட்டும் யூவும் தான் வந்து ஸ்வீட்டரா இருக்குது. அப்போ இசட்டும் யூவும் தான் வந்து ஸ்வீட்டரா இருக்குது. அதே சமயம் வி வந்து இருக்கிறதுலே கடைசி டெட்லியில. ஸோ அப்போ இசட்டும் யூவும் கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே வந்துடும். ஸோ அப்போ இசட்டும் யூவும் தான் மோர் டெட்லி அஸ் வெல் அஸ் ஸ்வீட்டர். ஸோ அப்போ இசட்டும் யூவும் எங்க இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் சில தான் வந்து இருக்குது. யூ அண்ட் இசட் ஒன்லி அப்படின்றது தான் ஆப்ஷன். சரியா, ஸோ வியை கம்பேர் பண்ணும்போது நமக்கு டெட்லியாகவும் இருக்கணும் ஸ்வீட்டராகவும் இருக்கணும். ஸோ அப்போ ஸ்வீட்டரா இருக்கிறது இசட்டும் யூவும் தான் ஸ்வீட்டரா இருக்குது. அப்போ இது ரெண்டும் ஆப்வியஸா டெட்லியாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூஸ் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், 12th கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ஸ்வீட்டர் தேன் ஒய் அண்ட் மோர் டெட்லி தேன் டபிள்யூ. ஸோ இங்க வந்து ஒய் ஸ்வீட்டர்ல ஒய்யை கம்பேர் பண்றாங்க. சரியா, ஸ்வீட்னஸ்ல ஒய் கூட கம்பேர் பண்றாங்க. ஸ்வீட்னஸ்ல ஒய்ன்றது எங்க இருக்குது, ஸோ ஸ்வீட்னஸ்ல ஒய் கூட கம்பேர் பண்றாங்க. இதுதான் வந்து ஒய். சரியா, ஸ்வீட்னஸ்ல ஒய் கூட கம்பேர் பண்றாங்க. அண்ட் டெட்லியில டபிள்யூ கூட கம்பேர் பண்றாங்க. ஸோ இது ரெண்டையும் நான் மார்க் பண்ணியிருக்கிறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஸ்வீட்டர் தென் ஒய். ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கணும், டபிள்யூவை விட டெட்லியா இருக்கணும். ஸோ ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கணும், ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கிறது இசட் யூ வி. சரியா, ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்குது இசட் யூ அண்ட் வி. ஸோ இதுதான் வந்து ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கிறது. இந்த மூணுல எதுலாம் வந்து டபிள்யூ விட டெட்லியா இருக்குதுன்னு கேட்டா யூ தான் வந்து டபிள்யூ விட, இந்த மூணு கம்பேர் பண்ணுவது இந்த மூணுல டபிள்யூ விட எது டெட்லியா இருக்குதுன்னா யூ தான் வந்து டெட்லியா இருக்குது. ஸோ அப்ப யூ மட்டும்தான் வந்து எனக்கு ஆன்சரா வரணும். ஏன்னா ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கணும், அதே சமயம் டபிள்யூவை விட டெட்லியாவும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப டபிள்யூ விட டெட்லியா வந்து யூ மட்டும் தான் இருக்குது, இசட் வி வந்து டபிள்யூ விட டெட்லி கிடையாது. அப்படின்ற போது இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒய்யை விட ஸ்வீட்டரா இருக்கிறது இசட் யூ வி மூணுமே. அதுல டபிள்யூ விட டெட்லியா இருக்கிறது எது மட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா யூ மட்டும் தான். ஸோ அப்ப யூ மட்டும் தான் ஆன்சரு. ஆப்ஷன் ஏ, யூ ஒன்லி. நெக்ஸ்ட் விச் இஸ் த ஸ்வீட்டஸ்ட், இருக்கலே ஸ்வீட்டஸ்ட் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ அது பார்த்தோன்னே சொல்லிடலாம். ஸ்வீட்னஸ் கம்பேரிசன்ல இருக்கலே ஸ்வீட்டஸ்ட் வந்து இசட் தான் அப்படின்றத சொல்லிடலாம். சரியா, ஸோ அப்போ இசட் தான் இருக்கலே ஸ்வீட்டஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் விச் இஸ் த லீஸ்ட் டெட்லி. லீஸ்ட் டெட்லி அப்படின்றது டெட்லி கம்பேரிசன்ல இருக்கலே லீஸ்ட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா வி தான் வந்து இருக்கலே லீஸ்ட் டெட்லி. சரியா, சப்போஸ் ஸ்வீட்னஸ் மோஸ்ட் ஸ்வீட்னஸ் எதுனா இசட், லீஸ்ட் டெட்லி வந்து வி. அது மாதிரி மோர் டெட்லி இருக்கலே டெட்லியஸ்ட் எது, இருக்கலே லெஸ் ஸ்வீட்னஸ் எது, இதெல்லாம் வந்து பார்த்தோன்னே நம்ம சொல்லிடலாம். சரியா, ஸோ இந்த மாதிரி அனலைஸ் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா,
ஸ்வீட்டராகவும் இருக்கணும், டெட்லியாகவும் இருக்கணும். வியை கம்பேர் பண்ணும்போது ஸ்வீட்டராக இருக்கணும், டெட்லியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின். அதே மாதிரி ஒய்யை விட ஸ்வீட்டாக இருக்கணும், டபிள்யூவை விட டெட்லியாக இருக்கணும், அந்த மாதிரி கொஸ்டின். இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும், சரியா? ஸோ இந்த கொஸ்டின்ஸை வந்து பார்த்துக்கோங்க. இது கொஞ்சம் என்ன சொல்றது, ட்ரிக்கியான கொஸ்டின் தான், கொஞ்சம் டைம் எடுக்கக்கூடிய கொஸ்டின் தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம், சரியா? ஸோ நான் கேட்ட கொஸ்டின் அந்த 6 to 9 கொஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க, சரியா? ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் சம் டைரக்ஷன்ஸ் 15 and 16. ஸோ 15, 16 வந்து இந்த கொஸ்டினை பேஸ் பண்ணி இருக்குது. இந்த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் அட்டு, அண்டு, பர்சன்டேஜ், ஸ்டாரு, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கான மீனிங்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயத்துல வந்து சில நம்பர் சிஸ்டம்ல வந்துட்டு அடிஷனுக்கு, சப்ராக்ஷனுக்கு, மல்டிப்ளிகேஷனுக்கு, டிவிஷனுக்கு ஒரு சிம்பிள் மாதிரி டினோட் பண்ணுவாங்க. அட்டு மீன்ஸ் அடிஷன், பெர்சன்டேஜ் மீன்ஸ் டிவிஷன் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளுக்கும் ஒரு அந்த சைனை வந்து டினோட் பண்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்லைன்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏ அட்டு பி அப்படின்னா ஏ இஸ் ஃபாதர் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, பிளட் ரிலேஷன்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டு கேட்பாங்க. ஸோ அதே மாதிரி இந்த சிம்பிள்ஸை வச்சுட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா, கம்பேரிசன்லையும் யூஸ் பண்றாங்க. கம்பேரிசன்லையும் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அந்த சிம்பிள்ஸ்க்கு மீனிங் என்ன கொடுக்குறாங்கன்னா, பி அண்ட் கியூ மீன்ஸ் பி இஸ் எய்தர் ஸ்மாலர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ அப்படின்னா, பி வந்து எய்தர் ஸ்மாலர்னா லெசர், ஆர் ஈக்குவல் அப்படின்னா லெசர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூ, சரியா? எப்போ அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கியூ அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ இங்கே அண்டுன்னு சிம்பிள் ஏதாவது இருக்குதா இந்த கொஸ்டின், இது வந்து மீனிங்ஸ், அந்த சிம்பிள்கான மீனிங் கொடுத்துருக்குறாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணி இதுக்கான கன்க்ளூஷன்ஸ் எது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இந்த மீனிங்ஸ் அப்பெல்லாம் நம்ம எழுதிடலாம். ஸோ அண்டு அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, அப்புறம் வந்து இந்த டாலர் சிம்பிள் இருந்துச்சுன்னா பி இஸ் நெய்தர் கிரேட்டர் தேன் நார் ஸ்மாலர் தென், கிரேட்டராகவும் இல்லை ஸ்மாலராகவும் இல்லைன்னா அப்போ ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ பி ஈக்குவல் டு கியூ. ஸோ நீங்கள் சிம்பிளுக்கு கூட மீனிங் எழுதிக்கோங்க. இப்போ அண்டு அப்படின்னா லெசர் தென் ஈக்குவல் டு, அண்டு டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணா அது ஈக்குவல் டு, அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணோம் அப்படின்னா பி இஸ் எய்தர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு கியூன்னு வரும். ஸோ இது எப்போ அட்டு சிம்பிள் யூஸ் பண்ணா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் போடணும். அண்ட் பி பர்சன்டேஜ் கியூ அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தேன் கியூ. ஸோ இந்த இது வந்து இங்கே வரும் பி ஸ்டார் கியூ, சரியா? பி பர்சன்டேஜ் கியூ அப்படின்னா பி இஸ் கிரேட்டர் தேன் கியூ. ஸோ இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, பர்சன்டேஜ் சிம்பிள் யூஸ் பண்ணா இந்த கிரேட்டர் தேன் சிம்பிள் வரணும். அண்ட் பி ஸ்டார் கியூ மீன்ஸ் பி இஸ் லெசர் தேன் கியூ. பி லெஸ் தென் கியூன்றது எப்போ யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டார் சிம்பிள் வரும்போது லெஸ் தென். ஸோ அப்போ இதுல இருந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஒன்னுக்கும் ஒரு சிம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 15th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட்டை சால்வ் பண்ணும்போது எனக்கு ஒரு அரேஞ்ச்மெண்ட் கிடைக்குமா? ஸோ அந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணிட்டு இந்த கே ஸ்டார் எம் அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? இப்போ ஸ்டார்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா லெஸ் தான் யூஸ் பண்ணணும். அப்போ கே லெஸ் தேன் எம்னு வருமா? அதே மாதிரி டி ஸ்டார் எம்னா டி லெஸ் தேன் எம்னு வரும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற அரேஞ்ச்மெண்ட்டை ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்டை கொண்டு வந்துட்டு அதை நான் கன்க்ளூஷன் 1 அண்ட் கன்க்ளூஷன் 2 கூட கம்பேர் பண்ணணும். இதுல எது ட்ரூ எது ஃபால்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எம் அட் ஆர் அப்படின்னா, அட்டுன்ற சிம்பிளுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு. அப்போ என்ன எழுதலாம்? எம் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர், சரியா? இதான் வந்து ஃபர்ஸ்ட். ரெண்டாவது ஆர் பர்சன்டேஜ் டி. பர்சன்டேஜுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணணும்னா கிரேட்டர் யூஸ் பண்ணணும். ஆர் பர்சன்டேஜ் அப்படின்னா ஆர் கிரேட்டர் தேன் டி. அப்புறம் டி டாலர் அப்படின்றதுக்கு டாலர் சிம்பிளுக்கு என்ன யூஸ் பண்ணணும்? ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ டி ஈக்குவல் டு கே, புரியுதா? எம் அட் ஆர் அப்படின்னா அட்டுன்ற இடத்துல நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்ணணும். ஸோ யூஸ் பண்ணியாச்சு. பர்சன்டேஜ் இருக்கிற இடத்துல வந்துட்டு கிரேட்டர் தான் யூஸ் பண்றோம். அண்ட் டாலர் இருக்கிற இடத்துல ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். ஸோ அப்போ எம் ஆர் டி கே இந்த மாதிரி 4 லெட்டர்ஸ் வந்து எழுதியாச்சு. ஓகே, இப்போ இதுல இருந்து கே லெஸ் தேன் எம்னு இருக்குது. ஸோ கே லெஸ் தேன் எம் அப்படின்னா அதை நம்ம எப்படி எழுதலாம்? எம் கிரேட்டர் தேன் கேன்னு எழுதலாமா? ஸோ எம் கிரேட்டர் தேன் கே. ஸோ இதான் வந்து
கன்க்ளூஷனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்கே எல்லாமே நான் கிரேட்டர் யூஸ் பண்ணேன் அப்படின்னா இங்கே கொஸ்டின் வந்து லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னுடைய கன்வீனியன்ஸ்க்காக நான் அந்த கே லெஸ் தென் எம் நான் எப்படி எழுதிக்கிறேன், எம் கிரேட்டர் தென் கேன்னு எழுதிக்கிறேன். அதே மாதிரி டி லெஸ் தென் எம்ன்றத எம் கிரேட்டர் தென் டின்னு எழுதிக்கிறேன். ஸோ ரெண்டும் சேம் தான், ஈக்குவல் தான். ஸோ அப்போ எம் வந்து கேயை காட்டிலும் கிரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இதுல இருந்து இந்த சிம்பிள்ஸ் மல்டிபிள் சிம்பிள்ஸ் இருந்தா அதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்ற மாதிரி நம்ம எடுப்போம் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ண நான் சம்ஸ் தான் இது. இப்போ எம்ஐயும் கேயும் கம்பேர் பண்றாங்க, எம்ஐயும் கேயும் கம்பேர் பண்றாங்க. இதுக்கு இடையில என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்குது, கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு இருக்குது, கிரேட்டர் இருக்குது, ஈக்குவல் டு இருக்குது. இப்போ இதுல இருந்து ஃபைனல் கன்க்ளூஷன்ல என்ன சிம்பிள் யூஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் சிம்பிள்ஸ் இருந்துச்சுன்னா அதே சிம்பிள் எனக்கு வந்துட்டு ஆன்சர்ல கன்க்ளூஷன்ல வரும். அதே மாதிரி ஈக்குவல் டு சிம்பிள் எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல வரணும் அப்படின்னா எல்லா சிம்பிள்ஸ்லயும் ஈக்குவல் டு அப்படின்ற அந்த ஒரு சிம்பிள் இருக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் இதுல ஈக்குவல் இருக்குது, தேர்ட் இதுல ஈக்குவல் இருக்குது, இந்த ரெண்டாவதுல ஈக்குவல் இல்லை அப்படின்னும் போது ஃபைனல் ஆன்சர் எனக்கு ஈக்குவல் வராது. அப்போ கிரேட்டர் தான் வருமானு கேட்டா எஸ், எல்லாமே லைக் சிம்பிளா இருக்குது, அதனால கிரேட்டர் தான் வந்துடும். அப்ப எம் கிரேட்டர் தான் கே அப்படின்றது என்னது, எனக்கு ட்ரூ தான். சரியா? ஸோ அப்போ கே லெஸ் தான் எம்ன்றது எம் கிரேட்டர் தான் கேன்னு எழுதலாம். அப்போ இது ட்ரூ. ரெண்டாவது எம் கிரேட்டர் தான் டி அப்படின்னு இருக்குது. ஸோ எம்முக்கும் டிக்கும் உண்டான கம்பேரிசன் அடுத்து பார்க்க போறோம். இதை நான் எரேஸ் பண்றேன். எம்மையும் டியையும் கம்பேர் பண்றோம். எம்முக்கும் டிக்கும் இடையில என்னென்ன இருக்குதுன்னா கிரேட்டர் தான் ஆர் ஈக்குவல் டு கிரேட்டர் இருக்குது. ஸோ அப்போ ஈக்குவல் டு சிம்பிள் வந்து இந்த ஃபைனல் கன்க்ளூஷன்ல வராது, ஏன்னா ஒரு இடத்துல தான் ஈக்குவல் இருக்குது. அது மாதிரி இது ரெண்டும் லைக் சிம்பிள் இருக்குனால கிரேட்டர் தான் எம் கிரேட்டர் தான் டி அப்படின்றதும் ட்ரூ தான். ஸோ செகண்ட் கன்க்ளூஷனும் ட்ரூ தான். அப்போ போத் கன்க்ளூஷன் 1 and 2 ஆர் ட்ரூ. ஸோ இது ஆப்ஷன் டில இருக்குது. மோஸ்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் சில வந்து கொடுத்துருப்பாங்க நார்மலா. இப்போ ஏ வந்து கன்க்ளூஷன் 1 ட்ரூ, பில வந்து கன்க்ளூஷன் 2 வந்து ட்ரூ, தேர்ட்ல வந்து ரெண்டுமே ட்ரூ, ஃபோர்த்ல தான் வந்து நெய்தர் 1 நார் 2 அப்படின்னு இருக்கும். இந்த இதுல வந்து போத் அப்படின்றத வந்து ஆப்ஷன் டில கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க மிஸ்டேக் வந்து பண்ணிடக்கூடாது. டக்குன்னு பார்த்தோன்னா ஓகே ரெண்டுமே ட்ரூன்னு டக்குன்னு சி வந்து ஷேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு கொஸ்டின் தேவையில்லாம நீங்க சால்வ் பண்ணி கரெக்டா கொண்டு வந்தும் உங்களால அதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து ஷேர் பண்ண முடியாம போயிடும். சரியா? ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணிடாதீங்க. இப்போ இதே சிம்பிள்ஸ் தான் வந்து 16th கொஸ்டினுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ 16th கொஸ்டினுக்கு என்ன பண்ண போறோம், டி டாலர் எம் அப்படின்னா டாலருக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். சரியா? டாலருக்கு ஈக்குவல் டு சிம்பிள் யூஸ் பண்றோம். டி ஈக்குவல் டு எம், எம் பர்சன்டேஜ் டபிள்யூ. ஸோ பர்சன்டேஜ்க்கு நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்றோம் அப்படின்னா கிரேட்டர் தான் யூஸ் பண்றோம். ஸோ இப்போ எம் கிரேட்டர் தேன் டபிள்யூ அண்ட் டபிள்யூ அட் ஆர் அப்படின்னா அட்டு சிம்பிளுக்கு என்ன யூஸ் பண்றோம், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு ஆர் எம் டி எம் டபிள்யூ ஆர். ஸோ இந்த மாதிரி 4 இது இருக்குது. இந்த சிம்பிள்ஸ் வந்து போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டாலருக்கு ஈக்குவல், பர்சன்டேஜ்க்கு கிரேட்டர் தேன், அண்ட் அட்டுக்கு வந்துட்டு என்னது கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு. ஸோ எல்லாமே கரெக்டாக போட்டாச்சு. ஸோ இதே மாதிரி ஆர் ஸ்டார் டி, ஆர் ஸ்டார் டி அப்படின்னா ஸ்டாருக்கு என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம், லெஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இப்போ ஆர் லெஸ் தேன் டி அப்படின்றத நம்ம போடுறோம். இது நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், டி கிரேட்டர் தேன் ஆர்னு நம்ம எழுதிக்கலாம். ஏன்னா எல்லாமே கிரேட்டர் தேன் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் நம்ம சம் சால்வ் பண்ணோம் அப்படின்றதுனால ஆர் லெஸ் தேன் டியை டி கிரேட்டர் தேன் ஆர்னு போட்டுக்கலாம். அண்ட் டபிள்யூ அண்ட் டி, அண்டுன்ற சிம்பிளுக்கு பதிலாக நம்ம என்ன யூஸ் பண்றோம்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு யூஸ் பண்றோம். ஸோ இப்போ டபிள்யூ அண்ட் டியை வந்து டபிள்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்றத நம்ம எப்படி எழுதலாம், டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாமா. ஸோ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றத டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு டபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி மாற்றி எழுதிக்கலாம். சரியா? இப்போ கன்க்ளூஷன்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டி கிரேட்டர் தென் ஆர். இப்போ டிக்கும் ஆருக்கும் கம்பேர் பண்றாங்க. ஸோ டியையும் ஆரையும் கம்பேர் பண்ணும்போது இடையில என்னென்ன இருக்குது, ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் இருக்குது, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அப்போ இதுல 3லயுமே ஈக்குவல் வந்தாதான் எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல ஈக்குவல் வரும். ஸோ அப்படி எனக்கு கண்டிஷன் இல்லை, அதனால ஈக்குவல் வராது. ரெண்டுமே வந்து லைக் சிம்பிள் கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்குது. ஸோ அப்போ எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னா டி கிரேட்டர் தென் ஆர் தான் வரும். ஸோ அப்போ டி கிரேட்டர் தென் ஆர் அப்படின்றது கரெக்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் கரெக்டாக தான் வருது. செகண்ட் ஒன் டபிள்யூ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்றது டி கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு டபிள்யூன்னு எழுதலாம். ஸோ இப்போ டிக்கும் டபிள்யூக்கும் கம்பேர் பண்றோம். டியையும் டபிள்யூயும் கம்பேர் பண்ணும்போது இடையில என்னென்ன இருக்குதுன்னா ஈக்குவல் இருக்குது, கிரேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கிரேட்டர் சிம்பிள் எனக்கு வந்துடும். ஆனால் ஈக்குவல் டு வருமா அப்படின்னு கேட்டால் ரெண்டு இடத்துலையும் ஈக்குவல் இருந்தால் தான் எனக்கு ஃபைனல் கன்க்ளூஷன்ல ஈக்குவல் வரும்.
இப்போ ரெண்டு இடத்துலையுமே ஈக்குவல் இல்லை அப்படின்ற போது எனக்கு கிரேட்டர் தேன் மட்டும்தான் வரும். அப்போ டி கிரேட்டர் தேன் டபிள்யூ மட்டும்தான் வரும். கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்றது வராது. ஸோ அப்போ செகண்ட் கன்க்ளூஷன் தப்பு. அப்போ கன்க்ளூஷன் 1 மட்டும்தான் ட்ரூ. ஸோ இந்த நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்ட் 1 வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். ஸோ அதில் தான் வந்து இது எப்படி இந்த மாதிரி கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம கொண்டு வர முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து அதில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். சரியா? Next, 17th question. Examine the following statements. Either A and B are of the same age or A is older than B. So, இதுக்கு என்ன மீனிங்? A is older than B அப்படின்னா A greater than B ன்னு எழுதுவீங்க. Either A and B are of same age அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங்? ஸோ either A and B are of same meaning, A and B are of same age அப்படின்னா A equal to B ன்னு எழுதுவீங்க. ஸோ அப்போ எய்தர் ஆர் அப்படின்னா இதுவும் இருக்கலாம் அதுவும் இருக்கலாம் அப்படின்ற போது நம்ம எப்படி எழுதுவோம்? ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு எழுதுவோம். ஸோ ஏ ஓல்டர் தென் பி அப்படின்னா ஏ கிரேட்டர் தென் பின்னு போடுவோம். ஏ அண்ட் பி ஆர் ஆஃப் சேம் ஏஜ் அப்படின்னா ஏ ஈக்குவல் டு பின்னு போடுவோம். ஸோ இப்போ எய்தர் ஆர்னு வரும்போது ஏ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு போடுறோம். அதே மாதிரி சி அண்ட் டி ஆர் ஆஃப் சேம் ஏஜ் ஆர் டி இஸ் ஓல்டர் தேன் சி அப்படின்னா இப்போ டி வந்து கிரேட்டர் தேன் சின்னு இருக்கும். அப்போ ஈக்குவல் டு வரும்போது டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் பி இஸ் ஓல்டர் தேன் சி. பி வந்து சியை காட்டிலும் ஓல்டர்னு சொல்றாங்க. ஸோ இப்போ பி கிரேட்டர் தேன் சி. இப்போ இதுல இருந்து which one of the following conclusions can be drawn from the above statements? இந்த above statementல இருந்து எந்த கன்க்ளூஷன் வந்து நம்ம எடுக்கலாம்? இப்போ இந்த மாதிரி 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இதை வச்சு நம்ம வந்து 3 விதமான கம்பேரிசன் எடுத்திருக்கிறோம். இப்போ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் நம்ம எழுதணும். ஸோ ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எழுதும் போது ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அப்போ பி அடுத்து எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்குது. ஸோ இப்போ பி கிரேட்டர் தேன் சின்னு இருக்குது. அப்புறம் சி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா இங்க இருக்குது. ஸோ இங்க எப்படி கொடுத்துருக்காங்க? டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இங்க வந்து ஏபிசின்றது வரிசையா இருக்குது, இதனால மாற்ற முடியாது. இப்போ டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்றது டி வந்து சிக்கு முன்னாடி இமீடியட்டா வருமா, இல்ல பிக்கு முன்னாடி வருமா, இல்ல ஏக்கே முன்னாடி வருமா? அதாவது இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம், இங்கேயும் வரலாம். சியை விட பெருசுனா எங்க வேணா வரலாம். ஸோ அது ஷுவரா எனக்கு தெரியாது அப்படின்றதுனால இதை நான் எப்படி எழுதுறேன்? எப்பவுமே எல்லா சம்முக்கும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? எல்லா சிம்பிள்ஸுமே லைக் சிம்பிள்ஸா இருக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் இந்த சம்ல என்னால் அந்த மாதிரி யூஸ் பண்ண முடியாதனால என்ன பண்றேன்? இதை நான் மாத்தி எழுதுறேன். ஈவன் தோ கொஸ்டின் கொடுத்ததுலேயே எனக்கு எல்லாமே லைக் சிம்பிள்ஸா வந்தாலும் இதை நான் அன்லைக் சிம்பிளா மாத்துறேன். எப்படி மாத்துறேன்? டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு சி அப்படின்றத சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டி அப்படின்னு சொல்லிட்டு நான் மாத்துறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் ஃபுல்லா எனக்கு கம்ப்ளீட்டா எழுத முடியும் அப்படின்றதுனால ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ இதெல்லாம் லைக்கு, இதெல்லாம் அன்லைக் சிம்பிளா இருக்குது. ஏபிசிடி அப்படின்ற அரேஞ்ச்மெண்ட் வந்துருச்சு. இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்க கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ்ல எதெல்லாம் வந்து கரெக்டா இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இப்போ ஏ வந்து ஓல்டர் தேன் பி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சரியா? ஏ இஸ் ஓல்டர் தேன் பி அப்படின்னா அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுவோம்? ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்ற சிம்பிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டி ஓல்டர் தேன் சி அப்படின்னா டி கிரேட்டர் தேன் சி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். பி அண்ட் டி ஆர் ஆஃப் சேம் ஏஜ் அப்படின்னா பி ஈக்குவல் டு டி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஏ இஸ் ஓல்டர் தேன் சி அப்படின்னா ஏ கிரேட்டர் தேன் சி அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா ஏ இஸ் ஓல்டர் தேன் பி அப்படின்னு பார்க்கும்போது ஏ வந்து பியை விட ஓல்டர், ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இதை டிக் பண்ணிட்டு போயிடக்கூடாது. சரியா? ஸோ இந்த கம்பேரிசன் சாப்டர் பொறுத்த வரைக்கும் நான் பேசிக் இந்த அப்ரோச் அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது நான் என்ன சொல்லியிருந்தோம்னா அந்த கன்க்ளூஷன் 2-3 சிம்பிள்ஸை கம்பைன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கும். ஸோ அந்த கன்க்ளூஷன் தான் எனக்கு இங்க வந்து சிம்பிளா வந்து வரணும். சரியா? அப்படி வந்தாதான் எனக்கு வந்து ஆன்சர் கரெக்ட் தப்புன்னு சொல்ல முடியுமே தவிர சும்மா பேசிக்கா ஏ இஸ் ஓல்டர் தன் பின்னா பி விட ஏ ஓல்டர் அப்படின்னு சொல்லிட முடியாதுனால. சரியா? அப்போ ஏ இஸ் ஓல்டர் தன் பி அப்படின்னா அதுக்கு சிம்பிள் நான் போடணும். ஏ கிரேட்டர் தன் பின்னு போடணும். டி இஸ் ஓல்டர் தன் சின்னா டி கிரேட்டர் தன் சின்னு போடணும். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா நான் செக் பண்ணும்போது ஏயும் பியும் கம்பேர் பண்றாங்க. ஸோ அப்போ இந்த மொத்த அரேஞ்ச்மெண்ட்ல ஏயும் பியும் கம்பேர் பண்ணும்போது என்ன எனக்கு அரேஞ்ச்மெண்ட் வருது? ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி அப்படின்னு வருது. ஸோ அப்போ எனக்கு என்ன கொடுத்துருக்கணும்? ஏ இஸ் எய்தர் ஓல்டர் ஆர் ஈக்குவல் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கணும். இப்போ ஏ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு பி தான் அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் எனக்கு வரணும். ஆனா வெறும் ஏ கிரேட்டர் தேன் பின்னு கொடுத்ததுனால இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. சரியா? அதான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தப்பு.
சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ வந்து இப்படி இருக்கணும். ஆப்ஷன் ஏ பேஸ் பண்ணி வரும்போது எனக்கு கரெக்டான ஆன்சர் இப்படி இருக்கணும், ஆனா இப்படி இல்லை. ரெண்டாவது ஆப்ஷன் பிஏ பேஸ் பண்ணி பி அண்ட் டி ஆர் ஆஃப் சேம் ஏஜ்னா பி ஈக்குவல் டு டி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ பிஏயும் டியையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு எப்படி இருக்குது? பிஏயும் டியும் கம்பேர் பண்ணும்போது இடையில சிம்பிள்ஸ் ஒன்னு கிரேட்டர் இருக்குது, இன்னொன்னு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது. இப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் எனக்கு பிக்கும் டிக்கும் இடையில என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்லைக் சிம்பிள்ஸ்ன்னு இருக்கும்போது எனக்கு கன்க்ளூஷனே வராது. கரெக்டா? ஸோ அப்போ பிஐயும் டிஐயும் என்னால கம்பேரே பண்ண முடியாது, நோ கன்க்ளூஷன் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு வரும். சரி, இப்போ ஈக்குவல் டு வருமானு கேட்டா ஒரு இடத்துல தான் ஈக்குவல் டு இருக்குது, அதனால ஈக்குவல் டு சிம்பிளும் என்னால யூஸ் பண்ண முடியாது. அப்படின்ற போது பி அண்ட் டிக்கு இடையில கன்க்ளூஷன் இருக்காது. ஸோ அப்போ பியும் டியும் ஈக்குவல்னு என்னால சொல்ல முடியாது. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. நெக்ஸ்ட் மூணாவது ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டி இஸ் ஓல்டர் தேன் சி. ஸோ டி கிரேட்டர் தேன் சின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப டியையும் சியையும் நான் கம்பேர் பண்ண போறேன். டிஏ கொஸ்டின்ல வந்து எப்படி அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்குதுன்னா சியும் டியும் கொடுத்துருக்காங்க, சிக்கும் டிக்கும் இடையில லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அப்ப டி அண்ட் சி அப்படின்னு மாத்தி எழுதணும்னா இங்க இருக்கு பாருங்க, டி அண்ட் சி மாத்தி எழுதணும்னா டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சின்னு இருக்கணும். சரியா? டி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சி இருக்கணும். இங்க டி கிரேட்டர் தேன் சி மட்டும் தான் இருக்குது. அப்ப இதுவும் தப்பு. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன்னு? ஸோ இந்த சிம்பிள்ஸ் பாக்குறோம். இந்த சிம்பிள் இந்த நான் கண்டுபிடிச்ச ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல ஃபைனல் கன்க்ளூஷன்ல எனக்கு வருதான்னு நான் செக் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஏயும் பியும் கம்பேர் பண்றாங்க. அப்ப அதுக்கு இடையில இருக்கிற சிம்பிள் இது மட்டும்தான். அதே மாதிரி பிஐயும் டியும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இடையில இருக்கிற சிம்பிள் ஒன்னு கிரேட்டர் தேன் இன்னொன்னு லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு இருக்குது. இப்போ சப்போஸ் ஏயும் சியும் கம்பேர் பண்றாங்க அப்படின்னா இந்த அடுத்த ஆப்ஷன் ஏயும் சியும் தான் கம்பேர் பண்ணிருக்காங்க, இது செக் பண்ணிடலாம். ஸோ இப்போ ஏயும் சியும் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு இடையில என்ன இருக்குது? ஏக்கும் சிக்கும் நடுவில் என்னென்ன இருக்குது அப்படின்னா கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது, கிரேட்டர் தேன் சிம்பிள் இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு கன்க்ளூஷன் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே லைக் சிம்பிள் அப்படின்றதுனால கிரேட்டர் தேன் அப்படின்ற சிம்பிள் எனக்கு வந்துடும். ஈக்குவல் டு சிம்பிள் வருமானு கேட்டா ஒரு இடத்துல தான் ஈக்குவல் இருக்குது, அதனால எனக்கு அது வராது. ஸோ அப்ப கிரேட்டர் தேன் தான் வரும். அப்ப ஏக்கும் சிக்கும் நடுவுல என்ன கன்க்ளூஷன் சிம்பிள் வரும்னா கிரேட்டர் தேன் சிம்பிள் தான் வரும். ஸோ கொஸ்டின்லையும் ஆப்ஷன்லையும் ஏ கிரேட்டர் தேன் சி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப இது ரெண்டும் மேட்ச் ஆகுது அப்படின்ற போது எனக்கு ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஸோ புரியுதா? ரொம்ப ஈஸியான சம் மாதிரி தான் இருக்கும், பட் இதுக்குள்ள இவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ அப்போ கொடுத்துருக்கிற 3 ஸ்டேட்மெண்ட் வச்சு 3 விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்திருக்கிறேன். அதுல இருந்து ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வந்துட்டேன். இந்த ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வச்சுட்டு என்ன பண்ணணும்னா கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து நான் செக் பண்ணி பார்ப்பேன். சரியா? ஸோ அந்த சிம்பிள்ஸ் இதை வந்து ஃபைனல் கன்க்ளூஷனாக நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஸோ என்னுடைய ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட்ல இதே மாதிரி ஃபைனல் கன்க்ளூஷன் கிடைக்குதா அப்படின்றத செக் பண்ணி பார்க்கணும். கிடைச்சதுன்னா அதான் வந்து ட்ரூ, கிடைக்கலன்னா அது வந்து ஃபால்ஸ். சரியா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்க அப்படின்னா கீதா இஸ் பிரிட்டியர் தேன் சீதா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ கீதா இஸ் பிரிட்டியர் தேன் அப்படின்னா கீதா வந்து கிரேட்டர் தேன் சீதா அப்படின்னு போடணும். பட் நாட் ஆஸ் பிரிட்டியர் சீதா அப்படின்னா இங்க பட்ன்றது யாரை குறிக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் பர்சன் யாரோ அவங்களதான் வந்து குறிக்கும். ஸோ கீதாவை தான் வந்து இங்க குறிக்குது. கீதா வந்து சீதாவோட கிரேட்டர் அப்படின்னு சொல்றோம், பிரிட்டியர் அப்படின்னு சொல்றோம். பட் நாட் ஆஸ் பிரிட்டியஸ் ரீதா அப்படின்னா ரீதா அளவுக்கு பிரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்போ ரீதா அளவுக்கு பிரிட்டி கிடையாதுன்னா அப்ப ரீதா தான் வந்து கீதாவோட பிரிட்டியா இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப ஆர் கிரேட்டர் தென் ஜி கிரேட்டர் தென் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ரிலேஷன், இதுதான் வந்து அந்த ஃபைனல் கன்க்ளூஷன் நம்ம வந்து எடுத்திருக்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன வந்து ஃபைனலா கன்க்ளூட் பண்ணலாம் இந்த ஆப்ஷன்ஸை பேஸ் பண்ணி அப்படின்னு பாத்தீங்கன்னா சீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் கீதா. சீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் கீதா. சரியா? ஸோ அப்படின்னா இந்த கொடுத்திருக்கிற ஆப்ஷனுக்கு என்ன மீனிங்? சீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் கீதா அப்படின்னா கீதா இஸ் கிரேட்டர் தேன் சீதா அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இங்கிலீஷ் டேர்ம்ஸ்ல உங்களுக்கு கரெக்டா உங்களுக்கு போட தெரியல, போட வரல அப்படின்னா நீங்க அந்த இங்கிலீஷ் டேர்மை வந்து சிம்பிளா கன்வெர்ட் பண்ணிருங்க. அந்த சிம்பிளை கன்வெர்ட் பண்ணிட்டு இந்த சிம்பிள் தான் நம்மளுடைய கொஸ்டின்ல இருக்குதா, அந்த ஆப்ஷன்ஸும் கொஸ்டினும் மேட்ச் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணாலே போதும். இப்போ வந்து ஜி கிரேட்டர் தேன் எஸ்ன்றது மேட்ச் ஆகுது. பட் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸையும் செக் பண்ணிடலாம். சீதா இஸ் பிரிட்டியர் தேன் ரீதா. சீதா இஸ் பிரிட்டியர் தேன் ரீதா அப்படின்னா எஸ் கிரேட்டர் தேன் ஆர் அப்படின்னு வரணும். இங்க எப்படி இருக்குது? ஆர் தான் வந்து எஸ் விட கிரேட்டரா இருக்குது. இங்க எஸ் வந்து ஆரை விட கிரேட்டர்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது ஆப்வியஸா தப்புன்னு நான் எலிமினேட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் ரீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் கீதா அப்படின்னா கீதா தான் பிரிட்டியர்னு சொல்றாங்க.
யாரை கம்பேர் பண்ணும்போது ரீதாவை கம்பேர் பண்ணும்போது. இங்க பாத்தீங்கன்னா கீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் ரீதான்னு இருக்கும். ஸோ இந்த கீதா அண்ட் ரீதா பிளேஸ் மாறி கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்ப இதுவும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தப்பு. அப்படியே ஆப்ஷன்ஸ் வந்து மாறி இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. நெக்ஸ்ட் கீதா இஸ் பிரிட்டியர் தென் ரீதா. ஸோ கீதா கிரேட்டர் தென் ஆர்னு இருக்குது. ஸோ இதுவும் வந்து தப்பு. சரியா? ஸோ அப்ப எதுதான் கரெக்ட்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் கரெக்ட். கீதா இஸ் கிரேட் தென் எஸ். சீதா இஸ் நாட் ஆஸ் பிரிட்டி அஸ் கீதா அப்படின்னா கீதா வந்து சீதா விட அதிகமா இருக்கிறா, அழகா இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். சரியா? நெக்ஸ்ட் ஒன், எக்ஸாமின் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த 4 ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு நம்ம ஒரு ஃபைனலா ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வருவோம். அந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து கேட்டிருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போறோம். சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் ராமா ஸ்கோர்டு மோர் தென் ராணி. ஸோ இப்போ இது எல்லாமே ஆர்னு இருக்கிறதுனால நம்ம ஃபுல் நேமே எழுதிடலாம். ஸோ ராமா ஸ்கோர்டு மோர் தென் ராணி. ராணியை விட அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் ராணி ஸ்கோர்டு லெஸ் தென் ரத்னா. ஸோ ராணி வந்து ரத்னா விட கம்மி அப்படின்னா நம்ம எல்லாமே என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரே மாதிரி சிம்பிள்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால நான் கிரேட்டர் தென் சிம்பிள் யூஸ் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன், இந்த ராணி அண்ட் ரத்னாவுடைய பிளேஸை ஆல்டர் பண்றேன், சேஞ்ச் பண்றேன். ஸோ அப்போ ராணி ஸ்கோர்டு லெஸ் தென் ரத்னா அப்படின்றத நான் என்ன பண்றேன், ரத்னா இஸ் கிரேட்டர் தென் ராணின்னு போட போறேன். ரத்னா இஸ் கிரேட்டர் தென் ராணி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட போறோம். நெக்ஸ்ட் ரத்னா ஸ்கோர்டு மோர் தென் ராமா. ரத்னா ஸ்கோர்டு மோர் தென் ராமா அப்படின்னா ரத்னா கிரேட்டர் தென் ராமா. நெக்ஸ்ட் பத்மா ஸ்கோர்டு மோர் தென் ராமா பட் லெஸ் தென் ரத்னா. ஸோ அப்ப பத்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. பத்மா ஸ்கோர்டு மோர் தென் ராமா பட் லெஸ் தென் ரத்னா அப்படின்னா ரத்னாவை விட பத்மா கம்மியா வந்து மார்க் எடுத்திருக்கிறாங்க. பட் அப்படின்னா யாரு, இந்த ஃபர்ஸ்ட் பர்சனை தான் குறிக்கும். பத்மா வந்து ராமாவை விட அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க, பட் ரத்னாவை விட கம்மியா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா ரத்னா தான் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க பத்மாவை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இதுதான் வந்து அந்த 4 ஸ்டேட்மெண்ட்னுடைய கன்க்ளூஷன்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கிறோம். இப்போ இதுல இருந்து நம்ம ஃபைனல் கன்க்ளூஷன், ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் ஒன்று கொண்டு வரப்போம். ஸோ ராமா கிரேட்டர் தென் ராணி அப்படின்னு போட்டேன். ரத்னா இஸ் கிரேட்டர் தென் ராணின்னு கொடுத்துருக்காங்க. ரத்னா இஸ் கிரேட்டர் தென் ராமான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப ராணி ராமா 2 பேரை காட்டிலும் யார் கிரேட்டர் அப்படின்னா ரத்னா தான் கிரேட்டர். ஸோ அப்ப ராமாவை காட்டிலும் யார் கிரேட்டரா இருக்கிறாங்க அப்படின்னா ரத்னா வந்து கிரேட்டரா இருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் அடுத்து இந்த இது எல்லாமே அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரியா? இது 3மே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ராமா கிரேட்டர் தென் ராணின்னு போட்டேன். அண்டு ரத்னா கிரேட்டர் தென் ராணி இருக்குது. ஸோ அது எக்ஸாக்டா எங்க வரும்னு தெரியாது. அதே மாதிரி அடுத்த ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது ரத்னா கிரேட்டர் தென் ராமான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ராமாவோட ரத்னா கிரேட்டர்னு சொல்லி இங்கே வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், பிளேசஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரப்போகும்போது ரத்னா கிரேட்டர் தென் பத்மா கிரேட்டர் தென் ராமா அப்படின்னு இருக்குது. ஸோ அப்போ இங்கே ரத்னாவுக்கு முன்னாடி, அதாவது ரத்னாவுக்கு ஒரு பிளேஸ் நடுவில் வந்து யார் இருக்கிறாங்க அப்படின்னா பத்மா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ரத்னா வராங்க. சரியா? ஸோ மொத்தம் 1 2 3 4 பேர், ராமா ரத்னா பத்மா அண்ட் ராணி 4 பேர் இருக்கிறாங்க. இதுல ஹூ ஸ்கோர் த ஹையஸ்ட்னு கேட்கறாங்க. யார் ஹையஸ்ட் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரத்னா தான் வந்து அதிகமா ஸ்கோர் பண்ணியிருக்கிறாங்க. லீஸ்ட்னு கேட்டாங்கன்னா ராணின்னு சொல்லணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ அதே மாதிரி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி என்ன கேட்டிருக்காங்களோ அதை நம்ம வந்து கண்டுபிடிக்க போறோம். ஏ இஸ் டாலர் தேன் பி. ஸோ ஏ கிரேட்டர் தேன் பி. C is taller than A. C greater than A. D is taller than C. So, அப்போ D greater than C. E is the tallest of all. ஸோ எல்லாத்துக்கும் டால் வந்து E தான் வந்து டாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதுல இருந்து ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் எடுக்கும்போது E தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கணும். ஸோ வந்து எல்லாரை விட டாலரா இருக்கிறான். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 இதை வச்சு நம்ம மெர்ஜ் பண்ண போறோம். ஸோ இப்போ A கிரேட்டர் தேன் B அப்படின்னு சொல்லியாச்சு. A விட யார் கிரேட்டரா இருக்கா, C கிரேட்டரா இருக்கிறாங்க. ஏ விட யார் கிரேட்டரா இருக்கா, சி கிரேட்டரா இருக்காங்க. அண்ட் சி விட யார் கிரேட்டரா இருக்கா, டி கிரேட்டரா இருக்கிறாங்க. அண்ட் டி விட யார் கிரேட்டரா இருக்கான்னா இ. ஸோ இ தான் வந்து டாலஸ்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போ இடிசி ஏபி அப்படின்ற இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருக்கும், இந்த ஹைட் ஆர்டர்ல இருக்கும். இஃப் தே ஆர் மேட் டு சிட் இன் த அபவ் ஆர்டர் ஆஃப் தேர் ஹைட். இந்த மேல கொடுக்கப்பட்ட ஹைட்டின் பிரகாரம் வந்து அரேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொன்னா who will occupy the மிட் பொசிஷன், அந்த நடுவுல இருக்கக்கூடிய பொசிஷனை வந்து யார் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ சி தான் வந்து ஆன்சர். ஸோ சி தான் ஆன்சர்ன்ற போது ஆப்ஷன் சியை போய் நீங்க டிக் பண்ணிடக்கூடாது. இந்த சின்ற பர்சன் எந்த ஆப்ஷன்ல இருக்கிறாங்களோ அவங்கள தான் நீங்க டிக் பண்ணணும். ஒருவேளை சப்போஸ்
சீன்ற பர்சன் வந்து ஆப்ஷன் பில இருந்தா நீங்க ஆப்ஷன் பியை சூஸ் பண்ணணும். சரியா? ஸோ அதை வந்து கேப்ல வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், உஷா ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் கமலா. ஸோ உஷா ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் கமலா. பிரீத்தி ரன்ஸ் ஸ்லோயர் தேன் சுவாதி அப்படின்னா சுவாதியை விட பிரீத்தி ஸ்லோவா போறா. அப்ப சுவாதி ஃபாஸ்டா போறான்னு அர்த்தம். ஸோ அப்ப ரெண்டாவது சுவாதி ஃபாஸ்டர் தேன் பிரீத்தி. சரியா? நெக்ஸ்ட், சுவாதி ரன்ஸ் ஸ்லோயர் தேன் கமலா அப்படின்னா கமலா ஃபாஸ்டா போறா. யாரை காட்டிலும்? கமலா வந்து சுவாதியை காட்டிலும் ஃபாஸ்டா போறா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் உஷா ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் கமலா, யூ கிரேட்டர் தேன் கேன்னு போட்டோம். பிரீத்தி ரன்ஸ் ஸ்லோயர் தேன் சுவாதி அப்படின்னா சுவாதி வந்து பிரீத்தியோட ஃபாஸ்டரா ஓடுறா அப்படின்னு அர்த்தம். சுவாதி ரன்ஸ் ஸ்லோயர் தேன் கமலா அப்படின்னா சுவாதியோட கமலா ஃபாஸ்டரா ஓடுறா அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்ப இங்க கேலாம் வந்து இருக்குதா? ஸோ அதனால யூ கிரேட்டர் தேன் கே, கிரேட்டர் தேன் சுவாதி, சுவாதி இஸ் கிரேட்டர் தேன் பிரீத்தி. ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட் வந்து கிடைக்குது. இந்த அரேஞ்ச்மெண்ட்ல இருந்து ஹூ இஸ் த ஸ்லோயஸ்ட் ரன்னர்னு கேட்குறாங்க. ஸ்லோயஸ்ட் ரன்னர்னா இருக்கிறதுலே ஃபாஸ்ட் இவங்க, அதுக்கடுத்து ஃபாஸ்ட், அதுக்கடுத்து. அப்போ இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் அப்படின்றது பிரீத்தி தான் வந்து இருக்கிறதுலே ஸ்லோயஸ்ட் ரன்னர். ஃபாஸ்டஸ்ட் ரன்னர்னு கேட்டா யூ அப்படின்றத சொல்லணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட், ரீட் த ஃபாலோயிங் இன்ஃபர்மேஷன் கேர்ஃபுல்லி அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் ஒரு அரேஞ்ச்மெண்ட், ஒரு க்ளூஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுல இருந்து 2 கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் கொஸ்டின் வாசிக்கிறவங்க இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதா? இப்போ ரீசெண்டா நீங்க ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறீங்க அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த கொஸ்டின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல இந்த மாதிரி இந்த ஆப்ஷன்ஸை வச்சு நீங்க ஒரு கொஸ்டினை பார்த்துருக்க முடியும். சரியா? ஸோ இது வந்து வேற ஒன்றும் இல்லை, இது யூபிஎஸ்சியில கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், யூபிஎஸ்சி கொஸ்டின் இது. ஸோ இதே கொஸ்டின், இதே ஆப்ஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ்ல வந்துச்சு. கொஸ்டின்ல சின்ன மைனர் சேஞ்ச் மட்டும் பண்ணியிருந்திருக்காங்க. சரியா? ஸோ அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ அதனாலதான் நம்ம வந்து திரும்ப என்சிஸ் பண்ணும்போது இந்த ரீசனிங் டாபிக் நடத்த போகும்போது நம்ம என்ன பண்றோம்னா யூபிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வச்சு நம்ம நடத்துறோம். ஏன்னா அதுல இருந்து அப்படியே டைரக்டா தூக்கி கேட்கறாங்க பாருங்க. யூபிஎஸ்சியில மீடியம் லெவல்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில உங்களுக்கு ரொம்ப டஃப் லெவலா இல்ல மோர் தென் த மீடியம் லெவல் அந்த மாதிரியான கொஸ்டினா வந்து உங்களுக்கு அமையுது. சரியா? அதனால நம்ம யூபிஎஸ்சிலேயே ஈஸியஸ்ட், மீடியம் அண்ட் டஃபஸ்ட் லெவல் வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணிட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில கேட்கக்கூடிய ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் ரெண்டுலையுமே நமக்கு வந்து ஈஸியா வந்து அமைஞ்சிரும். சரியா? ஸோ இப்போ அவங்க கொடுத்துருக்குற கொஸ்டின்ஸை பார்க்கலாம். ஏபிசிடி இ அண்ட் எஃப் ஆர் கசின்ஸ். No 2 cousins are of the same age. ஸோ இதே கொஸ்டின் தான் இருக்கும். சரியா? நான் பின்னாடி இந்த டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும் அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஸோ சைட் பை சைட் அதையும் நம்ம வந்து பார்க்கலாம். சரியா? No 2 cousins are of the same age. ஸோ 2 cousins வந்து சேம் ஏஜ்ல இருக்க மாட்டாங்க. பட் ஆல் ஹாவ் பர்த்டேஸ் ஆன் த சேம் டே ஆஃப் த சேம் மந்த். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. சரியா? த யங்கஸ்ட் இஸ் 17 years old அண்ட் ஓல்டஸ்ட் வந்து 22 years old. ஸோ மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ ஏபிசிடிஇஎஃப் மொத்தம் 4 2 6 பேர் இருக்கிறாங்க. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்றேன், 6 பிளேஸ் 1 2 3 4 5, ஸோ மொத்தம் 6 பிளேஸ் நான் கொடுத்துட்டேன். அதுல யங்கஸ்டுனுடைய ஏஜ் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 17 years. அண்ட் ஓல்டஸ்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஈ தான் இருக்கலே ஓல்டஸ்ட், அவனுடைய ஏஜ் வந்து 22. ஸோ அப்போ இதெல்லாம் 21 20 19 18 அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜ் வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட், எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டி. ஸோ எஃப் வந்து பிக்கும் டிக்கும் இடையில வந்து இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். சரியா? அது சம்வேர் அப்படின்னா இங்க யார் வேணா இருக்கலாம், இதுக்கு இடையில வந்து யார் வேணா இருக்கலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ இது ஒண்ணுதான் பாசிபிளா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு இது ஒண்ணுதான் பாசிபிளா அப்படின்னு கேட்டீங்கன்னா டி இங்க போட்டு பி இங்க போட்டு எஃப் 2 பேருக்கு நடுவில் இப்படியும் போடலாம்ல. ஸோ எஃப் இஸ் சம்வேர் பிட்வீன் பி அண்ட் டின்னு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அதுல பி பெரியவனா டி பெரியவனான்றது எனக்கு கொடுக்கல. ஸோ அப்படின்ற போது பி அண்ட் டி பிளேசஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இது அடுத்த க்ளூ. நெக்ஸ்ட், ஏ இஸ் ஓல்டர் தேன் பி. ஸோ ஏ வந்து பியை காட்டிலும் ஓல்டர் அப்படின்னா இங்க ஏ வந்து இங்க இருக்கலாம், இல்லைன்னா இந்த இதுல பார்க்கும்போது இங்கேயும் இருக்கலாம், இல்லை இங்கேயும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால நான் இப்போதைக்கு ஃபிக்ஸ் பண்ணலை. சரியா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணாம, அதாவது ஏன்றவன் இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே தான் இருக்க முடியும். ஸோ ஏன்றவன் இங்கே எங்கேயாவது இருக்க முடியும். இந்த செகண்ட் ஆல்டர்னேட்டை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் வந்து எனக்கு இருக்குது.
ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வெயிட் பண்றேன், அடுத்த க்ளூக்கு நான் வெயிட் பண்றேன். சி இஸ் ஓல்டர் தேன் டி. ஸோ சி வந்து டியை காட்டிலும் ஓல்டர், ஏ வந்து பிஏ காட்டிலும் ஓல்டர், சி வந்து டிஏ காட்டிலும் ஓல்டர். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இது எழுதிட்டேன். ஏ இஸ் 1 year ஓல்டர் தேன் சி. ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இருக்காது. இது வந்து யூபிஎஸ்சியில் கேட்ட கொஸ்டின். இந்த மாதிரியான க்ளூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணிட்டு கொஸ்டின்ல சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல. சரியா? ஸோ இப்போ ஏ இஸ் 1 year ஓல்டர் தேன் சி அப்படின்னா ஏ வந்து சியை விட கிரேட்டர். சரியா? ஏ வந்து சியை விட கிரேட்டர். ஏ இஸ் ஓல்டர் தேன் சி. எவ்வளோ வருஷம் அப்படின்னா 1 year தான். ஸோ அப்போ ஏக்கு அடுத்த பாக்ஸ்ல சி இருக்கணும். ஸோ இப்போ ஏயும் சியும் ஒன்னா ஒட்டியே வரணும். சரியா? ஏயும் சியும் ஒன்னா ஒட்டி வரணும் அப்படின்னா டியை விட சி வந்து கிரேட்டர்னு சொல்லிட்டோம். ஸோ அப்ப இங்க டி வரும். புரியுதா? ஏ வந்து பிஏ காட்டிலும் ஓல்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க க்ளூ. அதை வச்சுட்டு என்னால இந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்டை பொறுத்த வரைக்கும் என்னால இங்க எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ண முடியும். பட் செகண்ட் ஆல்டர்னேட்டை பொறுத்த வரைக்கும் என்னால இங்க எங்கனாலும் என்னால ஃபிக்ஸ் பண்ணிட முடியும். பட் என்னால ஸ்ட்ராங்கா இங்கதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி என்னால சொல்ல முடியல. சரியா? நெக்ஸ்ட் சி இஸ் ஓல்டர் தேன் டி அப்படின்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. ஸோ சி இஸ் கிரேட்டர் தேன் டின்னு போட்டுட்டேன். இப்போ அடுத்த க்ளூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ இஸ் 1 year ஓல்டர் தேன் சி. சியை காட்டிலும் ஏ வந்து 1 year ஓல்டர்னு சொல்றாங்க. ஸோ அப்போ ஏ இருக்கிறான், ஏக்கு அடுத்தாப்புல யார் இருக்கணும் அப்படின்னா சி இருக்கணும். அந்த சி இஸ் கிரேட்டர் தேன் டி இந்த ஒரு க்ளூ இருக்குதா, இந்த க்ளூ வச்சு சிக்கு அடுத்து டி வரணும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரியா? அப்போ ஏ சி டி இந்த ஆர்டர்ல வரணும். ஸோ அப்படி பண்ணும்போது நான் ஏயை வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஆல்டர்னேட்ல எங்க வைக்கலாம் அப்படின்னா இங்க வைக்கலாமா? ஏக்கு அடுத்தாப்புலயே சி இருக்கணும். அண்ட் அதுக்கப்புறம் வந்து டி எங்கனாலும் வரலாம். ஸோ அதுக்கப்புறம் டி வருது. சரியா? அதே மாதிரி இங்க வந்து ஏ ஒருவேளை நான் இங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா ஏக்கு அடுத்தாப்புலயே சி வரணும், அதுக்கப்புறம் தான் டி வரணும். ஸோ அந்த மாதிரி என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. இங்கேயும் ஏசி வராது, இங்கேயும் ஏசி வராது. அப்படின்ற போது நான் இந்த 3 ஆல்டர்னேட் இருந்துச்சு இல்லையா இந்த இதுல, அதில் 2 ஆல்டர்னேட் ஆப்வியஸா நான் எலிமினேட் பண்ணிட்டேன். எந்த க்ளூ வச்சுன்னா சி இஸ் கிரேட்டர் தேன் டி அப்படின்ற க்ளூ வச்சு. ஸோ அப்ப இந்த டிக்கு முன்னாடி தான் யார் வரணும்னா ஏசி வரணும். ஏசி அப்புறம் டி. சரியா? ஏசி அப்புறம் டி வருது. ஸோ இந்த க்ளூ வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஏ கிரேட்டர் தேன் பி அப்படின்னு இருக்குதா? ஸோ பிக்கு முன்னாடி ஏ வரணும், அதே மாதிரி இங்கேயும் பிக்கு முன்னாடி ஏ வருது. ஸோ இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கு. அண்ட் ஏ இஸ் 1 year ஓல்டர் தேன் சி. ஸோ சிக்கு ஒரு பிளேஸ்க்கு முன்னாடி வந்து ஏ இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ இதில் 3 2 5 பேர் இருக்கிறாங்க. ஸோ அப்போ எனக்கு ஆல்டர்னேட்ஸ் எப்படி இருக்கும்னா ஏ சி பி எஃப் டி இப்படி இருக்கும். அல்லது ஸோ இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கிடைக்கும். அல்லது எனக்கு இன்னொரு அரேஞ்ச்மெண்ட் என்னதுன்னா இ ஏ சி டி எஃப் பி இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் எனக்கு கிடைக்கும். ஸோ மொத்தமா எனக்கு 2 அரேஞ்ச்மெண்ட்ஸ் வந்து கிடைக்குது. சரியா? ஸோ இப்படியும் கிடைக்கும், இப்படியும் கிடைக்கும். இப்போ இதுல இருந்து என்ன கேட்டிருக்கிறாங்க, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிள். ஸோ இந்த 2 ஆல்டர்னேட்லயும் எது வந்து எக்ஸாக்டா பாசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. டி வந்து 20 years ஓல்டு அப்படின்னு கொடுக்குறாங்க. இப்போ டி வந்து 20 years அப்படியா அப்படின்னு பார்த்தோம்னா 20 yearsல வந்து சி தான் இருக்கிறாங்க, டி கிடையாது. ஸோ அப்போ இது இல்லை. எஃப் இஸ் 18 years ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆல்டர்னேட்லயும் எஃப் வந்து 18 தான், இந்த ஆல்டர்னேட்லயும் எஃப் 18 தான். ஸோ அப்போ எஃப் 18 years ஓல்டுன்றது ஆப்வியஸா கரெக்டா தான் வருது. அடுத்த ஆப்ஷன்ஸே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எஃப் வந்து 19 years ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அப்படி இல்லை. எஃப் வந்து 20 years ஓல்டுன்னு கொடுத்துருக்காங்க, அதுவும் இல்லை. ஸோ அப்போ எஃப் 18 years ஓல்டு இதுதான் வந்து ஆன்சர். சரியா? ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா யூபிஎஸ்சி கொஸ்டினுக்கும் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினுக்கும் என்ன ஒரு மைனர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஏ இஸ் ஓல்டர் தேன் பி இந்த க்ளூ இருக்கு இல்லையா, இதுல இருந்து இது வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் பாசிபிள் இருக்கிறத விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின்ல இருந்திருக்கும். பட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே சேம் தான். ஸோ ஒரு சில க்ளூஸை ரிமூவ் பண்ணிட்டு நாட் பாசிபிள் அப்படின்னு கொடுத்ததுனால டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ வேற வந்திருக்கும். அண்ட் யூபிஎஸ்சி இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வேற அண்ட் க்ளூஸ் அண்ட் கொஸ்டின் வேற. சரியா? ஸோ இந்த இதுக்கு ஆப்ஷன் பி வந்து ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், what is the number of logically possible order of all 6 cousins? ஸோ எத்தனை வந்து பாசிபிள் ஆர்டர் வந்து இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை ஆர்டர் இந்த க்ளூ வச்சுட்டு என்னால் எத்தனை பாசிபிள் ஆர்டர் என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்னு கேட்கும்போது 1 2. ஸோ 2 பாசிபிள் ஆர்டர் என்னால் கொண்டு வர முடியும். ஆப்ஷன் பி 2. சரியா? இப்போ நெக்ஸ்ட், இஃப் ஏ ரன்ஸ் லெஸ் ஃபாஸ்ட் தேன் பி. ஸோ ஏ வந்து பியை விட லெஸ் ஃபாஸ்ட், ஸோ கம்மியாக ஓடுறான்.
அதாவது ஸ்லோவா ஓடும். அப்போ பி கிரேட்டர் தேன் ஏ அண்ட் பி ரன்ஸ் ஆஸ் ஃபாஸ்ட். ஸோ பி வந்து ஃபாஸ்டா, அதாவது ஈக்குவலா போறான். யாருக்கு ஈக்குவலானா சிக்கு ஈக்குவலா ஓடுறான், பட் நாட் ஃபாஸ்டர் தேன் சி. ஸோ அப்ப அதுக்கு மீனிங் என்னன்னா பி வந்து சிக்கு ஈக்குவலா ஓடுறான், பட் நாட் ஃபாஸ்டர் தென், அவனை விட அதிகமா ஓடல, அவனுக்கு ஈக்குவலா ஓடிட்டு இருக்கான் அப்படின்னு அர்த்தம். தென் அஸ் கம்பேர்டு டு ஏ, ஏஐ கம்பேர் பண்ணும்போது சி வந்து எப்படி ஓடுறான். ஸோ ஏஐ கம்பேர் பண்ணும்போது சி எப்படி ஓடுவான் அப்படின்னா ஆப்வியஸா சி வந்து கிரேட்டர் தேன் ஏயா இருக்கும். ஸோ ஏ கம்பேர் பண்ணும்போது சி வந்து ரன்ஸ் ஃபாஸ்டர் தேன் ஏ. ஆப்ஷன் பி இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்ஸாமின் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ இதில் 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வரப்போம். ஸோ லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். ஸோ லேடிஸ் ஃபிங்கரை நான் எல்எஃப்னு போட்டுக்கிறேன். லேடிஸ் ஃபிங்கர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். சி, கேபேஜ்க்கு சி இல்லைனா சிபி. நெக்ஸ்ட் காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் லேடிஸ் ஃபிங்கர். காலிஃப்ளவர் வந்து சிஎஃப்னு போடுறேன். இஸ் டேஸ்டியர் தேன் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கேபேஜ் இஸ் நாட் டேஸ்டியர் தேன் பீஸ். கேபேஜ் வந்து பீஸை காட்டிலும் டேஸ்டியரா இல்லை அப்படின்னா பீஸ் வந்து கேபேஜை விட டேஸ்டியா இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த 3 க்ளூஸை வச்சு நான் ஃபைனலாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து கொண்டு வரணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் என்னது, லேடிஸ் ஃபிங்கர் இஸ் கிரேட்டர் தேன் கேபேஜ் அப்படின்னு இருக்குது. நெக்ஸ்ட் காலிஃப்ளவரை விட லேடிஸ் ஃபிங்கரை விட காலிஃப்ளவர் வந்து கிரேட்டரா இருக்குது. ஸோ இப்போ லேடிஸ் ஃபிங்கரை விட காலிஃப்ளவர் கிரேட்டரா இருக்குது. இப்போ பீஸ் வந்து கிரேட்டர் தேன் கேபேஜ்னு இருக்குது. ஸோ பீஸ் வந்து கிரேட்டர் தேன் கேபேஜ் அப்படின்னா அந்த பீஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது பீஸ் பிளேஸ் பண்றதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பிளேஸ் பண்ணலாம், இல்லை இங்கே பிளேஸ் பண்ணலாம், இல்லை இங்கே பிளேஸ் பண்ணலாம். சரியா? அதாவது ஃபர்ஸ்ட் பீஸ், அப்புறம் காலிஃப்ளவர், அப்புறம் லேடிஸ் ஃபிங்கர், அப்புறம் கேபேஜ். ஸோ இந்த அரேஞ்ச்மெண்ட் பார்க்கும்போது பீஸ் வந்து கிரேட்டர் தேன் கேபேஜ் அப்படின்ற அந்த ஒரு இது சாட்டிஸ்ஃபை ஆயிருது. அதே மாதிரி நான் பீஸ் வந்து இங்கே பிளேஸ் பண்ணாலும் எனக்கு அதே தான் வரும், இங்கே பிளேஸ் பண்ணாலும் பீஸ் கிரேட்டர் தேன் கேபேஜ் அப்படின்னு தான் வரும். சரியா? ஸோ இந்த மாதிரி எனக்கு 1, 2, 3 பாசிபிலிட்டிஸ் என்னால் வந்து பண்ண முடியும். ஸோ அதனால ஃபிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால இந்த ஒரு பிளேஸை மட்டும் நம்ம ஃப்ளோட்டிங்ல வச்சிருக்கோம். இப்போ கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம், ஆப்ஷன்ஸ் பார்க்கலாம். பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ பீஸ் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அளவுக்கு டேஸ்டியரா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டி ஆஸ் காலிஃப்ளவர். ஆஸ் டேஸ்டி அப்படின்னா ஈக்குவல். ஸோ பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்ட் ஆஸ் காலிஃப்ளவர். அதே மாதிரி அண்ட் லேடிஸ் ஃபிங்கர் அப்படின்னா பீஸ் வந்து காலிஃப்ளவர் மாதிரியும் டேஸ்டா இருக்குது, லேடிஸ் ஃபிங்கர் மாதிரியும் டேஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது வந்து கேபேஜ் இஸ் த லீஸ்ட் டேஸ்டி ஆஃப் த 4 வெஜிடபிள்ஸ். இந்த 4 வெஜிடபிள்ல கேபேஜ் தான் லீஸ்ட் டேஸ்டின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ 1, 2, 3 கடைசியா கேபேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் ஒன் காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். ஸோ காலிஃப்ளவர் வந்து கேபேஜை விட டேஸ்டியரா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இப்போ இதுல இருந்து நம்ம வந்து பெஸ்டான ஒரு ஆப்ஷனை நம்ம சூஸ் பண்ணணும். இப்போ பீஸ் வந்து லேடிஸ் ஃபிங்கர் அளவுக்கு ஈக்குவலா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வந்து கிரேட்டரா இருக்கலாம், ஈக்குவலா இருக்கலாம், இல்ல கம்மியாவும் இருக்கலாம். சரியா? இப்போ பீஸ் வந்து கிரேட்டரா காலிஃப்ளவர் லேடிஸ் ஃபிங்கரை காட்டிலும் இங்க போட்டோம்னா கிரேட்டரா இருக்கலாம், இல்ல ஈக்குவல்ட்டாவும் இருக்கலாம், இல்ல லேடிஸ் ஃபிங்கரை காட்டிலும் கம்மியாவும் இருக்கலாம். இங்கேயும் நம்மளால போட முடியும். ஸோ இப்போ 3 ஆப்ஷன் வரும்போது என்னால இதை வந்து சூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி பீஸ் ஆர் ஆஸ் டேஸ்டியஸ் காலிஃப்ளவர் அண்ட் லேடிஸ் ஃபிங்கர். ஸோ காலிஃப்ளவர் அளவுக்கு டேஸ்டியா காலிஃப்ளவர் மாதிரியும் லேடிஸ் ஃபிங்கர் மாதிரியும் ஈக்குவலா டேஸ்டா இருக்குது அப்படின்றதையும் என்னால ஷுவரா வந்து சொல்ல முடியாது. ஸோ பீஸ் பொறுத்த வரைக்கும் என்னால ஷுவரா வந்து சொல்ல முடியல எந்த பிளேஸ்ல அது இருக்குது அப்படின்னு. ஸோ இதையும் நான் வந்து எலிமினேட் பண்ணிட முடியும். நெக்ஸ்ட் கேபேஜ் இஸ் த லீஸ்ட் டேஸ்டி ஆஃப் த 4 வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேபேஜ் தான் இருக்கிறதுலே லீஸ்ட் டேஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரேஞ்ச்மெண்ட் வச்சு நம்மளால சொல்ல முடியும். பட் இன்னொரு ஆப்ஷனை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் இஸ் டேஸ்டியர் தேன் கேபேஜ். கேபேஜை காட்டிலும் காலிஃப்ளவர் வந்து டேஸ்டியர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது ஆப்வியஸ் ஆப்ஷன், காலிஃப்ளவர் இஸ் கிரேட்டர் தேன் கேபேஜ் அப்படின்றது ஆப்வியஸ் ஆப்ஷன். அப்படின்ற போது நம்ம இந்த 4th ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஏன்னா 3rd ஆப்ஷன் காட்டிலும் 4th ஆப்ஷன் வந்து பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குது. அதனால நம்ம அதை தான் வந்து சூஸ் பண்ணணும். சரியா? கேபேஜ் இஸ் நாட் டேஸ்டியர் தேன் பேஸ் அப்படின்னா இது எப்படி எழுதலாம்? கேபேஜ் இஸ் லெஸ் தேன் பேஸ் இப்படியும் எழுதலாமா? ஸோ அப்ப கேபேஜ் தான் வந்து 4th லீஸ்ட் அப்படின்ற மாதிரி என்னால இதுல வந்து ஷுவர் ஷார்ட்டா வந்து சொல்ல முடியாதனால
இதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் வந்து காலிஃப்ளவர் டேஸ்டி than கேபேஜ் அப்படின்றதுனால நம்ம வந்து 4th ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிறோம். ஓகேவா?